श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गेशयमाश्रये चिन्तामणिमिवोत्वान्तं उत्सङ्गेऽनन्तभोगिनः नमः श्रीरङ्गनायक्यै यद्भ्रूविभ्रमभेदतः विशेषितव्यवैषम्य मनोन्नतमिदं जगत् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीपराशरभट्टाद्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे அஷ்டஸ்லோகியினுடைய இரண்டாம் நாள் காலக்ஷேபம். நேற்றைய தினம் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியதான முதல் 3 ஸ்லோகங்களை யதாவகாசம் பார்த்தோம். இன்றைய தினம் 4வது ஸ்லோகம் தொடக்கமாக பார்க்க வேணும். ஜிஎஸ் சுவாமியிடம் விண்ணப்பித்தேன், சுருக்கமாக அஷ்டஸ்லோகி பூர்த்தி பண்ணலாம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் விஷதமாக பார்க்கலாம் சொன்னார். யதாவகாசம் விண்ணப்பிக்கிறேன். இதுல நேற்றைய தினம் அந்த 3 ஸ்லோகங்களாலே திருமந்திரத்தினுடைய 3 பதங்கள் பிரணவம், நமஸ்து, நாராயணாய என்கிற இந்த 3 பதங்களுக்கு தனித்தனியாக அர்த்தத்தை சொன்னார். இதெல்லாம் சேர பிடித்து கொள்ளலோகாச்சாரியர் மூச்சுப்படியிலே திருமந்திர பகத்திலே கடைசியிலே தெரிவிக்கிறது. கடைசி சூத்திரம், ஆஹா திருமந்திரத்தாலே எம்பெருமானுக்கே உரியனான நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேனாக வேணும் என்னதாயிற்று. ஆனா நேற்றைய தினம் காலக்ஷேபம் கேட்கலைன்னாலும் இந்த ஒரு சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டா போதும். ஆஹா திருமந்திரத்தால் எம்பெருமானுக்கே உரியனான நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், எம்பெருமானுக்கே உரியனான நான், இது பிரணவத்தினுடைய அர்த்தம். எம்பெருமான் என்பது அகாரத்தினுடைய அர்த்தம், எம்பெருமானுக்கு என்பது அந்த சுத்த சதுர்த்தியினுடைய அர்த்தம். எம்பெருமானுக்கே என்று உகாரத்தையும் சேர்த்து சொல்றது. இப்ப எம்பெருமானுக்கே ஆயைவ ஆய உ அப்படின்னு அகாரம் உகாரத்தை சேர்த்து சொல்லியாச்சு. உரியனான நான் சொல்லி இந்த மகாரத்தினுடைய அர்த்தம் ஆயிடுச்சு. எம்பெருமானுக்கே உரியனான நான், இது பிரணவத்தினுடைய அர்த்தம். பிரணவத்தினாலே நாம் எம்பெருமானுக்கே உரியவர்கள் என்று அர்த்தம் சொல்லப்பட்டதாயிருக்கு. இப்போ அடுத்தது நமஸ்பதத்தாலே ந மகா எனக்கு உரிய நன்னிக்கே உரிய வேணும் என்று சொல்லிட்டு, மகா என்னால் எனக்கு உரியன்னு அர்த்தம், நான் என்ன அர்த்தை நிஷேதிக்கிறது, எனக்கு உரிய நன்னிக்கே உரிய வேணும் என்று சொல்லிட்டாய். ஆஹா எம்பெருமானுக்கே உரியனான நான் எனக்கு உரிய நன்னிக்கே ஒழிய வேணும், இது ஓம் நமஹா என்பதே அர்த்தம். அடுத்தது சர்வசேஷியான நாராயணனுக்கே எல்லா அடிமைகளும் செய்ய பெறுவேனாக வேணும், இது நாராயணாய என்பதே அர்த்தம். நாராயணாய சர்வாணி கைங்கர்யாணி கரவாணி அப்படின்னு இது திருமந்திரத்தினுடைய அர்த்தம். இதற்கு மேல திருமந்திரத்தினுடைய அர்த்தம் சொல்லியாயிட்டு அதுக்கு மேல நமக்கு இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே ஏதாவது சில கலக்கங்கள் பிறந்தால் அந்த கலக்கங்களை நாம் சமித்துக் கொள்ள வேண்டிய பிரகாரம் என்ன என்பதை பட்டர் காட்டியருகிறார். இந்த திருமந்திர மூலமாக நாம் எப்படி இந்த கலக்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்வது. ஒரு பிரபந்தனுக்கு கலக்கம் வருமானு ஒரு கேள்வி எழுது. ஆனா இது இருள் தருவான் ஞானம் உன்னுடார் பெருமான் கடிமி செய்வாரையும் செரும் ஐம்பொருணிவைன்னு சொல்லி இங்கு நித்தியசூரிகளே வந்தாலும் அவாளையும் கலக்கம் ஏற்படுத்தக்கூடியது இந்த பிரகிருதி மண்டலத்தினுடைய சுவாவம். ஆகையினால நமக்கு வருவதில் ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது. இன்னும் பார்க்கலாம், சின்ன வயசுலயே சமாஷணம் ஆயிடும், பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடும், ஆச்சாரிய மந்திரங்கள் எல்லாம் உபதேசித்திருப்பார். அந்த சமயத்துல என்ன சொல்றது, உபநயனம் 7 வயசு 8 வயசுல ஆயிருக்கும், உடனே சமாஷணம் பண்ணிருவா.
ஆச்சாரியன் துவயத்தை சொல்லியிருப்பான், இந்த குழந்தையும் துவயத்தை சொல்லியிருக்கோம். ஆனா என்ன தெரியும், இப்படி இருக்கிற காலத்துல நாம் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு சில பல கலக்கங்கள் ஏற்படும். ஆனா அந்த கலக்கங்களை எப்படி நாம் போக்கிக் கொள்வது, இந்த காலக்ஷேபம், இந்த அர்த்தானுசந்தானத்தின் மூலமாக நாம் இந்த கலக்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் சொல்கிறார். முதல்ல தேகாசக்தாத்ம புத்திர் யதி பவதி பதம் சாது வித்யா திருத்தீயம் ஸ்வாதந்திரியாந்தோ யதி ஸ்யாத் பிரதமம் இதர சேஷத்வதிஷ்சேத் த்விதீயம் ஆத்மத்ராணோன்முகश्चेत् நம இதி ச பதம் பாந்தவாபாசரோலः சப்தம் நாராயணாக்கியம் விசேஷபலதிஷ்சேத் சதுர்த்தி பிரபன்னः. பிரபன்னன் என்பதை முன்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு பிரபன்னனானவன், அவனுக்கு தேகாசக்தாத்ம புத்தியாக அவனானால், அவனுக்கு தேகாசக்தாத்ம புத்தி ஏற்பட்டால், என்ன தேகாசக்தாத்ம புத்தி என்னால் இந்த தேகமே ஆத்மா என்கிற நினைவு அவனுக்கு உண்டானால், அவன் மூன்றாம் பதத்தை நன்னாக அனுசந்திக்க வேண்டியது. அதாவது நமக்கு இந்த தேகத்தை காட்டிலும் இந்த ஆத்மா வேறுபட்டதுங்கிறத நேற்று நன்னா பறக்க பார்க்கும். ஆனா இங்க இருக்கும் காலத்துல நமக்கு எத்தனைதான் காட்டாலும் நேரே அது ஒரு சாட்சா்காரம், இந்த ஆத்ம சாட்சா்காரம் நமக்கு ஏற்படலை. அதனால இது கிராந்திகமாக இந்த சரீரத்தை காட்டும் இது வேறுபட்டிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய இது நேரே நாம் அப்படியே அறியவில்லை. இதோடைய கூடையே நாம பயின்று கொண்டிருக்கிறோம். பாம்புடன் ஒரு கூரையிலே பயிர்னா போல நமக்கு கலக்கம் ஏற்படும். அதனால இதோடையே சேர்ந்து இருக்கத்தால நாம் அந்த அத்தியந்த நிகட்டமான சம்பந்தத்தாலே நமக்கு அந்த பிரத்யாசத்தையும் சொல்லுங்கள், அந்த நிகட்டமான சம்பந்தத்தாலே ஒரு அத்தியாசம், ஒரு தேகாத்ம பிரமம் ஏற்படும். இப்படி இந்த பிரமம் ஏற்பட்டால் அதற்கு அனுகுணமாக சில பல காரியங்களை செய்வன். அப்ப தேகத்துக்கு என்னென்னலாம் போஷகம் உண்டோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான். அப்படி இவன் செய்தால் இவன் என்ன செய்ய வேண்டும், அந்த மூன்றாம் பதத்தை நன்னாக அறிந்து கொள்ள வேண்டும். எதுல அப்படின்னு சொன்னா, மூன்றாம் பதம்னா பிரணவத்திலே மூன்றாம் பதத்தை, பிரணவத்திலே மூன்றாம் பதம் எது மகாரம். அந்த மகாரத்தை நன்னாக அனுசந்திக்க வேண்டும். மகாரத்தினுடைய அர்த்தத்தை நன்னாக அனுசந்திக்க வேண்டும். மகாரத்தாலே என்ன சொல்லப்படுகிறது, இந்த ஜீவாத்மா ஞானமயன், ஞானத்தை உடையவன், ஆனந்தத்தை உடையவன் என்கிற அர்த்தம் எல்லாம் சொல்லப்படுது. இந்த தேகமோ ஞானமற்றது, ஜடவஸ்து. நாமே சரீரம், இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா கிளம்பி விட்டால் துளி கூட அறிவில்லை. இப்ப இதுக்கு அறிவு கிடையாது. அதற்கு மேல இதுக்கு ஏதாவது ஆனந்தம் உண்டா? எல்லா துக்கங்களுக்கும் காரணபூதமாய் இருக்கிறது. ஒரு கர்மத்தினாலே ஒரு சரீரத்துக்குள்ள புகுந்தாத்தான் நமக்கு அத்தனை துக்க அனுபவம் ஏற்படுது. ஆனால் இந்த ஆத்ம வஸ்து சுகைக காரணமாக இருக்கான். உறங்கும் போது நேர்த்தியே பார்த்தோம், நன்னாக உறங்கினேன்னு சொல்றோம். அது எதனுடைய சுகம்? இந்த ஆத்மாவினுடைய சுகமே. அது ஆத்மாவோ சுகமாக இருக்கக்கூடிய ஆனந்த வடிவினர். இந்த இதுவோ துக்கங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது இந்த சரீரம். அதுக்கு மேல இந்த ஆத்மா சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா அவிகாரம்னு சொல்றது. ஒரு விகாரமும் அற்றவன், ஒரு மாறுபாடும் அற்றவன். ஆனா இந்த சரீரம் நேற்று இருந்தா போல இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தா போல நாளைக்கு இல்லை. பல பரிணாமங்களை உடையதாக இருக்கு, பல பரிணாமங்களை உடையதாக இருக்கு, மாறிட்டே இருக்கு. பால்ய தசையில என்ன வருதோ அந்த சரீரம் இப்ப யௌவன தசையில இல்ல, இது ஸ்தவிர தசையில அது மாதிரி இன்னும் இல்லை, இன்னும் ஒரு வார்த்தக்கியத்துல இன்னும் ஜர்ஜரமா போயிடுது. ஆஹா, இப்படி பல மாறுபடுதல்கள் இந்த சரீரத்துக்கு உண்டு. ஆனா ஆத்மா ஒருபடிப்பட்டது. இப்படியெல்லாம் நினைத்து நாம் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டவன் என்று இவன் நினைக்க வரும். எம்பெருமானும் இவனுக்கு இந்த தேகத்திலே இவனுக்கு இந்த ஆத்ம புத்தி ஏற்பட்டு அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவன் பல பல கிளேசங்களை எல்லாம் தருகிறான். உடலோகாச்சாரியர் சொன்னார் அழகா ஸ்ரீவச்சன பூஷணத்தை, தனக்கு ஒரு கிளேசம் பிறந்தால் கர்மபலம் என்னாதல் கிருபாபலம் என்னாதல் என்கிற அனுசந்தானத்தாலே பிறக்கிற பிரீத்தியும் என்று சொன்னார் ஸ்ரீவச்சன பூஷணத்துல. என்ன சொல், தனக்கு ஒரு கிளேசம் பிறந்தால் கர்மபலம் என்னாதல் கிருபாபலம் என்னாதல் என்கிற அனுசந்தானத்தால் பிறக்கிற பிரீதி. சரி, நமக்கு ஒரு கிளேசம் பிறந்ததுன்னா நான் ஏதோ குரு ஜென்மத்துக்கு தவறு செய்தேன், அதனால எனக்கு ஒரு கிளேசம் பிறந்தது. நம்முடைய கர்மத்தினுடைய பலன், நாம் எம்பெருமானை அடைவதற்கு நம்முடைய கர்மங்கள் தான் தடையாக உள்ளன. அதனால அந்த கர்மத்தை எம்பெருமான் போக்கி தருகிறான். அதனாலே ஒரு பிரீத்தி நமக்கு விளைகிறது. சரி, இது நமக்கு புரியுது. தனக்கு ஒரு கிளேசம் பிறந்தால்
கர்மபலம் என்னாதல் என்கிற கர்மபலம் என்கிற அனுசந்தானத்தால் பிறக்கிற பிரீதி, கிருபாபலம் என்னாதல் என்கிற அனுசந்தானத்தால் பிறக்கிற பிரீதி. கிருபையினாலே எம்பெருமான் நமக்கு கிளேசத்தை தந்தான் என்று நாம் அனுசந்திக்க வேண்டும், என்று அனுசந்தித்து நாம் பிரீத்தனாக வேண்டும். எம்பெருமான் கிருபையினாலே நமக்கு துன்பத்தை தந்தான். இது என்னது? இது எம்பெருமான் கிருபையினாலே துன்பத்தை தந்தான். நன்னா பார்க்கணும். ஒரு பிரபன்னனுக்கோ பக்தனுக்கோ எம்பெருமான் என்ன செய்கிறான்? போய பிழையும் தூதருவான் என்னவும் தீனில் தூஷாகும் என்று சொல்லி அவனுடைய சஞ்சித கர்மங்களை அனைத்தும் போக்குகிறான். அவனுடைய ஆகாமி கர்மம் மேல் அவன் தெரியாமல் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் எம்பெருமான் தாமரை தண்ணீர் போல அவனிடத்துல ஒட்டாமல் செய்கிறான். முன்பு இருந்த கர்மங்களை எல்லாம் தீனில் தூஷாகும் என்னும்படி நெருப்பிலிட்ட பஞ்சு போல அதை மாய்த்து விடுகிறான். இப்படி செய்கிறான். ஆனா என் பக்தனுக்கு இத்தையும் செய்கிறான். பிரபன்னனுக்கு இன்னும் அதிகப்படியாக ஒரு அனுகிரகம் செய்யறான். என்னன்னா, இந்த பிராரப்த கர்மம் இருக்க எந்த ஒரு கர்மங்கள் பலனை கொடுக்க தொடங்கியவோ அந்த கர்மங்களிலே இந்த கர்மங்கள் இரண்டு விதமாக உள்ளன. அபியுபகத பிராரப்தம், அனபியுபகத பிராரப்தம் என்று சொல்லி. அதாவது இந்த சரீரத்தை மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக நான் அனுபவிக்க வேண்டிய கர்மம். ஆனா ஒரு சில கர்மங்கள் பல பல சரீரங்களை கொடுக்கும். யார் நல்லதாக பார்ப்போமே, ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம். ஒரு மகரிஷி சொன்னார், நீ 7 ஜென்மத்திற்கு நன்னாக இருப்பாய், பெண் பிள்ளைகளோடு நன்னாக இருப்பாய் என்று ஆசீர்வதித்தால் இந்த ஆசீர்வச்சனத்தினுடைய பலனாக நாம் 7 ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். அதிலே நாம் 3வது ஜென்மத்திலே இருந்தால் அதுக்கு மேல இன்னும் 4 ஜென்மம் கழித்துதான் நமக்கு மோட்சம். இது பக்தனுக்கு உண்டு. பக்தனான சுகமாக இருப்பான், எம்பெருமான் அனுசந்தித்துக் கொண்டு. ஏன்னா ஆத்ம சாட்சா்காரம் வந்தவன் நன்னாக எம்பெருமானையே தியானித்துக் கொண்டு சௌக்கியமாக இருப்பான். இப்படி அவனுக்கு 4 ஜென்மங்கள், இன்னும் 4 ஜென்மங்கள் கழிய வேணும். அந்த 3வது ஜென்மத்திலே பக்தியானது சித்தித்தால், அந்த தியானமானது சித்தித்தால் அதற்கு பிறகு 4 ஜென்மங்கள் கழிக்க வேணும். ஆனால் பிரபன்னனுக்கு ஏகத்தேகாவசானே முக்தி சாத்னு சொல்லி அந்த தேகாவசானத்திலேயே எந்த ஜென்ம தேகத்தோடு கூட அவன் பிரபத்தி செய்தானோ அந்த தேகத்தோட எம்பெருமான் அவனுக்கு மோட்சத்தை தருகிறான். அப்ப 4 ஜென்மங்களுக்கு உண்டான அந்த பிராரப்தத்தையும், இதற்கு அனபியுபகத பிராரப்தம் என்று பேர், அத்தையும் எம்பெருமான் கழிக்கிறான். இப்ப இவ்வளவு செய்கிறான் பிரபன்னனுக்கு எம்பெருமான். இத்தனை செய்யக்கூடிய எம்பெருமான் இந்த தேகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் இருக்க அந்த துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு எம்பெருமான் கழித்தால் ஆகாதா? அவனால கழிக்க முடியாதா என்ன? அவன் என்ன, அவன் நான் க்ஷமித்தோம்னு சொன்னார், அவ்வளவுதானே. அவனுடைய நிகிரக சங்கல்பம் விலகினால் அதானே அபராத க்ஷாமனம் என்பது. இப்ப நாம் க்ஷமித்தோம்னு சொன்னா ஆச்சு, போதுமே. இப்ப ஏன் அவ்வாறு செய்யவில்லை? சரி, எம்பெருமான் என்ன செய்கிறான்? ஒரு சமயம் அப்படியே இவன் எந்த ஒரு துன்பத்தையும் அடைய வேண்டாம் அப்படின்னு இந்த பிராரப்த கர்மத்துல கூட இவன் எந்த ஒரு அதிலே இருக்கக்கூடிய துக்காம்சத்தை எல்லாம் போக்கி கொடுத்துட்டான். அவனை சுகைகாரனாக வச்சுட்டான். ரொம்ப சுகமாகவே இருக்கும்படியா எம்பெருமான் தான் அனுபவிச்சுட்டு இங்கேயே பகவத் குணானுபவ கைங்கரியமாக பொழுது போக்கட்டும் அப்படியே வச்சுட்டான்னு சொன்னா என்ன ஆகும்? இதுவே நன்னா தானே இருக்கு, நாம் என்னத்துக்கு பரமபதம் போனோம்? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு எண்ணம் வந்து இருக்கு. ஆனா கொழுத்த முயல் ஒண்ணு இருக்கு, போயும் ஒரு காக்கா பின்னாடி போவாடா. நன்னா இதுவே நன்னா எம்பெருமான் எங்கேயே அனுபவிச்சுட்டு அடியார்களோட இருக்கலாமே, இங்கேயும் நன்னா புளியோதர தத்தியோத்தோட நன்னா இருக்கு, அங்க போலாம் அதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு எண்ணமெல்லாம் வந்துடுவான். ஆகையினால இவன் என்ன செய்யறான்? இப்ப இந்த சரீரத்தை நன்னா சுகமாக பொருந்து இழுந்துடுவன். ஆனா என்ன சொல்லிருக்கு? பேரு தப்பாது என்று துணிந்திருக்கையும் பேர்த்துக்கு துவரிக்கையும் இவனுக்கு ஆர்த்தி விளைய வேணும். அதனால கூறிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்கிற தசை இவனுக்கு பிறக்க வேணும். ஆகையினால எம்பெருமான் என்ன செய்கிறான்? அப்படி இவனுக்கு அந்த சரீரத்தில இருக்க அவனை சுகமாக வைப்பதில்லை, சில பல துக்கங்களை குடிக்கிறான். அந்த கர்மங்களை அவன் போக்குவதில்லை. ஏன்னா இந்த சரீரத்தை நன்னா பொருந்தி இருந்துடுவன், அவனுக்கு ஆர்த்தி பிறக்காது. முடிஞ்ச இன்னும் அதிகபட்சமா போனா இன்னொரு சரீரம் இப்படி வந்தா தேவையேன்னு கூட நினைப்பன், சுகமாக இருந்தான். ஆகையினால எப்படி கீழ் இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம், இந்த சஞ்சித கர்மம், மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ஆகாமி கர்மம், இதெல்லாம் எம்பெருமானை அடைவதற்கு எப்படி தடையாக இருக்குது, நம்மை கிட்டுவதற்கு இந்த கர்மங்கள் எல்லாம் தடையாக உள்ளன. இத்தனை கர்மங்களை அனுபவிச்சுட்டு அவன் என்னைக்கு நம்ம சேர போறான்? அதனால அதையெல்லாம் போக்குவோம் அப்படின்னு நம்மை கிட்டுவதற்கு இவைகள் எல்லாம் தடையாக இருக்கின்றன எப்படி என்ன அனுசந்தித்து எம்பெருமான் அந்த கர்மங்களை எல்லாம் போக்கினான்.
அதே மாதிரி இவனை சுகமாக இந்த சரீரத்திலே வைத்தால் இன்னும் பொருந்தி இருப்பான். அப்படி அதுவும் தம்மை கெட்டுவதற்கு தடையாக இருக்கும், கார்த்தி பிறக்காது. ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்கிறான், இவனுக்கு அந்த கர்மங்களை கழிக்காது அப்படியே வைத்திருக்கிறான். அப்ப இதுவும் நம்மை கிட்டுவதற்கு தடை. ஏன்னா இதுல பொருந்தி இருந்துட்டான்னா அதுவே நம்மை கிட்டுவதற்கு தடை. ஆகையினால அத்தையும் போக்கி அருள்கிறான் எம்பெருமான். போக்காமல் க்ஷமிக்கணும், அத்தையும் போக்காமல் இவனை அந்த கர்மத்துடனே கர்ம பலத்தை அனுபவிக்கும்படியாக எம்பெருமான் வைக்கிறான். ஆகையினாலே எம்பெருமான் இது எதற்காக செய்தான் என்னால், கிருபையினால மற்ற கர்மங்களை எல்லாம் எப்படி கிருபையினாலே போக்கினானோ அது நம்மை அடைவதற்கு தடை என்ன, அது போல இங்கே சுகமாக வைத்தால் அதுவும் நம்மை கிட்டுவதற்கு தடையா இருக்கும். இங்கேயே பொருந்தி இருப்போம் என்று அனுசந்தித்து விடுவன், அவனுக்கு துறை பிறக்காது. ஆகையினாலே அவனுக்கு துன்பங்களை கொடுத்து நம்மை கிட்ட வேணுங்கிற துறையை விளைவித்து எம்பெருமான் இவனை தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்கிறான். ஆஹா, இதுவும் அவனுடைய கிருபாபலம் என்று நாம் அனுசந்திக்க வேணும். அதனால நமக்கு இந்த மாதிரியான கலக்கங்கள் ஏற்பட்டால், தேகத்திலே ஆத்ம புத்தி அதடியாக எத்தனையோ பல கலக்கங்கள் வந்தால், நாம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்னாக உணர்ந்து அந்த கலக்கத்தை நாம் சமிப்பித்துக் கொள்ள வேணும். அதற்கு மேலே சுவாதந்தியாந்தோ எதிர்சியார் பிரதமம் அதான் சொன்னான், நான் சுதந்திரன், நான் எனக்கே உரியவன் என்கிற எண்ணம் ஏற்பட்டால் இவன் முதல் பதத்தை நினைக்க வேணும். பிரணவத்திலே முதல் பதத்தை பிறர்க்குரியனான அன்னு தன் வைலட்சண்யத்தை காட்டி மீட்கலாம், தனக்கென்னும் அன்னு யோக்கியதையும் கூட அழியும் என்று புலலோகாச்சாரியர் மோட்சுப்படியிலே தெரிவித்தார். அதாவது நாம் மற்றொருவனுக்கு அடியவன் என்கிற எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா, தேவதாந்திரங்களுக்கு அடியவன், வேற தேவத்தை பலனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படிலாம் நினைச்சிருந்தா அந்த தேவதைகளுடைய நிகிருஷ்டத்தை, தன்னுடைய உத்கர்ஷம், எம்பெருமானுடைய உத்கர்ஷம் இதையெல்லாம் காட்டி அவனை மீட்கலாம். எம்பெருமானுடைய வைலட்சணத்தை காட்டலாம். அவள்லாம் காணிலும் உருப்பொறார், செதுக்கினாத கீர்த்தியார், பார்க்கறதுக்கே நன்னால, என்னவோ நாக்க தொங்க போட்டு கபால மாலை, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நன்னாவா இருக்கு, சௌமியமான ஒரு ரூபமே இல்லை. அதுக்கு மேல அவளுடைய சரித்திரங்கள் கேட்டா, பிள்ளைக்கரிதா சிறுத்தொண்டர் புராணம்னு எத்தனையோ, திருவிளையாடல் புராணத்துக்கு ஒரு சிறுத்தொண்டர் புராணம்னு ஒரு புராணம். அதை போனா அந்த குழந்தைய என்னன்னா அறுத்து கொடு எனக்கு அப்படின்னு கேட்டான்னு சொல்லுவான். இப்படி அறுத்துத்தா புஷிக்கித்தா இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தெய்வங்கள். ஆனா எம்பெருமான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஆராதனை கிளியன் ஸ்வாராதன் புரிவதும் புகைப்பூவேன்னு சொல்லி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதின்னு சொல்லி ஏதோ ஒன்று பக்தியோட நாம் சமர்ப்பித்தால் அது போதும். ஆஹா, எம்பெருமான ஆராதனை கிளியன், அந்த தேவதைகள் போல இவன் கிடையாது. ஆனால் அப்படின்னு இந்த வைலட்சண்யத்தை காட்டி இவனை மீட்கலாம். ஆனால் நான் எனக்கே உரியவன், நான் எனக்குரியவன், நான் ஒருத்தருக்கு அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா தனக்கென்னு மண்ணு யோக்கியத்தையும் கூட அழியும். அப்ப இவர் எங்கேருந்து எம்பெருமான் பகவத் தாசியத்துக்கு இசைவித்து எங்கேருந்து இவனை அழைத்துக் கொண்டு வருவது? அதனால்தான் சொன்னேன், நேற்றையே தெரிவித்தேன், நாம் இப்படிப்பட்ட ஒரு வைதிக சம்பிரதாயத்திலே பிறந்தோம். சிறிய வயதிலேயே அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து அரியா மாமாயத்தடியேன வைத்தாயின்னு நம்மாழ்வா சொன்னார். நமக்கு கூட நன்னா பொருந்தும். அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்துன்னு ஒண்ணுமே தெரியாம தாயார் நோக்கினார், அவ மடியில உட்காரச்சு அம்மாச்சி சோத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளே, கையை கூப்ப சொல்லி கொடுத்தார்களே, இதுக்கு நாம் ரொம்ப கிருதஜர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த எண்ணம் நமக்கு வந்தது, யாரையும் நான் மதிப்பதில்லை, எதையும் நான் கேட்பதில்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இன்ன வரைக்கும் நம்முடைய குடும்பங்கள்ல வரல. ஏதோ நாஸ்திக குடும்பத்தை பிறக்கலையே நாம, ஏதோ பகவத் கிருபை ஒரு நல்ல ஆஸ்திக குடும்பத்தை பிறந்தோமே, ரொம்ப நாம் கிருதஜர்களாக போக வேண்டும். அதனால இந்த சுவாதந்தியம் என்பது ரொம்ப கொடியது. அதனால அந்த சுவாதந்திரியாந்தனாக இருந்தால் அவன் என்ன செய்யணும், பிரமாணத்தை கொண்டு அவன் நிஷேதிக்க வேணும். அப்பப்பா பிரமாணம் சொல்கிறது நன்னா பாரு, அதான் சொல்றான். துவம்மே, பெருமாளுக்கும் அவனுக்கும் பெரிய விவாதம். துவம்மே அகம்மேங்கிறான், நீ என்னை உரியவன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னா, இல்லை அகம்மே மாத்தி சொன்னா கூட நல்லா இருக்கும். துவம்மேன்னு சொன்னா, துவம்மே நீ எனக்கு உரியவன் அப்படின்னு எம்பெருமான் சொன்னான். இல்ல இல்ல நீதான் எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டா கூட ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியா, இதோ சேனையோ ஒரு உபயோகத்தையே ரத்தம் ஸ்தாபே மேய்ச்சுட்ட, இதோ ஓடி வந்துட்டோம் ரத்தத்தை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்துடுவான். பாரதியார் பாடினா கண்ணனின் சேவகன்னு பாடினான், கண்ணனின் சேவகன்னு பாடினான், கண்ணனின் தோழின்னு பாடினான், தோழன் பாடினான், என்னமோல பாடினான், கண்ணனின் சேவகன்னு பாடினான். ரொம்ப சந்தோஷம், உனக்கு அடிமையா இதோ வந்துட்டேன், இப்படியாவது என்னோட ஒரு சம்பந்தம் கொண்டியே
ஆனா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தெய்வமே பொய் ஒண்ணும் கிடையாது. நான் எனக்குரிய, நீ யாரோ நான் யாரோ தெரியாது. இப்படின்னு போயிட்டா ரொம்ப கொடியது. அதான் சொன்ன சுவாதந்திரியாந்தா. அப்ப அவனை ரொம்ப சொல்லணும். அவன் எத்தனையோ பேர் சொல்றாள், எல்லாம் பட்சபாதிகள், எல்லாம் அவ எழுதின பிரமாணம் அப்படின்னு சொல்ல என்ன பண்றது? அதுக்காக தான் எம்பெருமான் திருமஞ்சன கண்டவழி அப்படி சொல்றான். சத்திய பிரதிஜை பண்றானா, இந்த திருக்குழாய் மாலையோடு சத்திய பிரதிஜை பண்றான். அப்பா நீ என்ன சேர்ந்தவன்பா, என்ன பண்ணுவான்? இது சரண்யனுடைய கதி. அவன் சர்வலோக சரண்யன், அவனுக்கே இந்த நிலை. ஏன்னா இவனுடைய சுவாதந்திரியம் அவ்வளவு கொடியது. அப்படி சொன்னா பிரமாணத்தை காட்டிதான் அவனை இசைவிக்கணும், வேற வழியே கிடையாது. நீ எம்பெருமானுக்குரியவன் ஆயைவ ஆய அப்படிங்கிறதால இந்த லுப்த சதுர்த்தியால் நீ எம்பெருமானுக்குரியவன், எம்பெருமானுக்கு சேஷபூதன் என்று நாம் அவனுக்கு அறிவிக்கப்படும். திருமந்திரமத்தை அறிவிக்கிறது சுவாதந்திரியான் பிரதமம். இந்த முதல் பதத்தை நன்னா அனுசந்திக்க வேண்டும். எம்பெருமானுக்கு நாம் சேஷபூதன் என்று நாம் அனுசந்திக்க வேண்டும். சரி, இதர சேஷத்வதீஷ்சே த்விதீயம், நாம் இன்னொரு தேவதைக்கு சேஷபூதன் என்று மற்றொருவருக்கு நாம் சேஷபூதன் என்கிற எண்ணம் வந்தால் இரண்டாவது பதத்தை அனுசந்திக்க வேண்டும். உகாரத்தை நன்னாக அனுசந்திக்க வேண்டும். எம்பெருமானுக்கே உரியவர்கள், நாம் மற்றொருவருக்கு உரியவர் அல்லர் என்பதை நாம் அனுசந்திக்க வேண்டும். ஈதர சேஷத்வதின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இது ஈதரான்னு அர்த்தம் என்னன்னா எம்பெருமானை ஒழிந்தவர்களுக்கு அர்த்தம். ஆனா எம்பெருமானை ஒழிந்தவர்கள்னு சொன்னா எம்பெருமான், பிராட்டி, அடியார்கள் இவாளுக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டவர்கள் தான். அழகா புள்ளலோகாச்சார் தெரிவித்தார், ஒருவன் அடிமை கொள்ளும் போது கிரகிணிக்கென் அண்ணே ஆவண ஓலை எழுதுவது, ஆனாலும் பணி செய்வது கிரகிணிக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தன் அந்த நாள்ல எல்லாம் இந்த அடிமைகளை வாங்கி விற்பான். வாங்குறது விற்கிறது இதெல்லாம் உண்டு. இத்தனை ரூபாய்க்கு வாங்குறது விற்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நான் இன்னாரை வந்து இந்த ரூபாய்க்கு இவனை அடிமையாக பெற்றேன் அப்படின்னா எழுதுவான், இவன் எனக்கு அடிமையாக கடவுதுன்னு. தனக்கு தான் அடிமைன்னு சொல்லிப்பான். ஆனா வார்த்தை அம்மா தான் எல்லா வேலையும் வாங்கிட்டு இருப்பான். பார்க்கலாம் ஹரிச்சந்திரனுடைய சரித்திரத்துல அந்த சந்திரமதி அந்த காசியில அந்த ஒரு பிராமணன் வீட்டுல அந்த பத்னிக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டிருப்பாள். இந்த சந்திரமதியை வித்தது யாரு? ஹரிச்சந்திரன் வித்திருப்பான், அந்த பிராமணன் தான் வாங்கியிருப்பார். ஆனா எல்லா வித போயிட்டு அந்த பிராமணி தான் அத்தனை வேலையும் வாங்கிட்டு இருப்பான். ஆனா அடிமை செய்வது கிரகிணிக்கிறே. அந்த மாதிரி நாம் பிராட்டிக்கு அடிமை, பெரிய பிராட்டியாருக்கு அடிமையா இருப்பது அது நமக்கு உண்டு. எம்பெருமான் அடிமைன்னா பிராட்டிக்கு அடிமை. அதற்கு மேல அவனுடைய அடியார்களுக்கு எம்பெருமான் என்ன சொல்றான்? ஞானிக்கு ஆத்மைவ மேமதம். ஞானி இருக்கானே என்னுடைய ஆத்மா, அப்படியே அழுவா தமிழாக்கினார், அறிவார் உயிரானாய். அந்த ஞானிகளே தனக்கு உயிர்நிலையாக கொண்டிருப்பவன் பத்தராவின்னு எம்பெருமானுக்கு திருநாமம். அதனால அப்ப அவனுக்கே உயிர்நிலையா இருக்கக்கூடியவர்கள். அப்ப எம்பெருமானுக்கு அடிமைன்னு சொன்னா அவன் யாருக்கு ஒண்ணு இஷ்டமாக விநியோகப்படுத்தலாம். அப்போ எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் மற்ற அவனுடைய அடியார்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் இவன் அடிமையை ஒழிய மற்ற தேவதைகளுக்கு இவன் அடிமை அல்ல. இந்த பாகவதர்கள் எல்லாம் நன்னாக சத்துவகுணம் மிகுந்தவர்கள், அவர்களுக்கு நாம் அடிமையாக இருப்பது தகும். ஆனால் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் ரஜோகுணமும் தமோகுணமும் மிகுந்திருக்கும், நாம் அவர்களுக்கு அடிமை அல்ல. ஒரு கேள்வி கேட்டா, சரி உங்க பாகவதால் ஸ்ரீவைஷ்ணவாளுக்குலாம் அடிமை சொல்லல, அவள்லாம் எப்பொழுதுமே அப்படியே சத்வீக நிஷ்டாளா இருக்காளா? அவளுக்கு கோபத்தாப்பமே வரதில்லையா? அவளுக்கு நீங்க சேவிக்கிறல. அப்ப அதே மாதிரிதான் சிவன் இவாளுக்கும் ஒரு சமயங்கள சத்துவம் தலையெடுக்கிறது, அவளுக்கு ரஜஸ்தம குணங்கள் வந்ததுன்னா என்ன? இப்போ அவளை சேவிச்சா தான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறான். நன்னா பார்க்கணும். நமக்கு கோபதாபம் எல்லாம் வருது, எவ்வளவோ சண்டையெல்லாம் பூசல் போடுறோம். ஆனா பெருமாளோட ஒரு நாள் எதிரம்பு கோத்துவங்கிறது கிடையாது. ஆனா கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாணாசுரித்தத்துல எம்பெருமானோடு எதிரம்பு கோத்து நின்னான், அவனோட சண்டை போட்டு நின்னான். நம்ம ஏதோ நமக்குள்ள அடிச்சுக்கிறோம் பிடிச்சுக்கிறோம் ஒழிய எம்பெருமான்கிட்ட போய் நம்ம சண்டை போடணும். நான் தான் பரதத்துவம் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் துணியல. அது வந்து பார்க்கணும். அதனால இவா எவ்வளவு தேவை, இவாளை சேவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு மேற்கொண்டு போறேன். என்ன சொல்றா? சரி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான். எம்பெருமான் மோட்சமிச்சே ஜனார்த்தனா, எம்பெருமான்கிட்ட நான் பெரிய பலனான மோட்சத்தை கேட்கணும், ஏதோ சின்ன சின்ன பலன்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னா மற்ற மற்ற தேவதைகள்கிட்ட கேட்டா என்ன? இப்போ நம்ம ஆத்துல ஏதோ எலக்ட்ரிசிட்டி வரல சரியாது, அதுக்காக போய் சீஃப் மினிஸ்டர்டையோ பிரைம் மினிஸ்டர்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? ஏதோ லோக்கல் அந்த என்ன ஒரு ஆஃபீஸ் இருக்கோ, அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ் இருக்கோ, அங்கே தானே நாம் சொல்லுவோம், அவாட்ட தானே சொல்லுவோம். அந்த மாதிரியா சின்ன சின்ன பலன்களுக்கெல்லாம் நாம் வந்து எம்பெருமான்கிட்ட போவாளா?
அந்தந்த தேவதைகள் ஏதோ ஐஸ்வர்யம் வேணுமா குபேரன்ட்ட போறது, படிப்பு வேணுமா சரஸ்வதிட்ட போறது, இப்படி எல்லாத்தையும் சொல்றாளே இது மாதிரி பண்ணலாமே, போனா என்ன தவறு அப்படின்னு கேட்கிறான். முதல் இது நம்ம தேக யாத்திரை எம்பெருமான அதீனமாக இருக்கணும், அந்த ஆத்ம யாத்திரை ஆச்சாரியன் அதீனமாக இருக்கணும். இதுதான் பெரியோர்கள் காட்டி கொடுத்த நிலை. இது உத்கிருஷ்டமான நிலை. அவன்கிட்ட எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்யலாகாது. இது உத்தமாதிகாரிகளுடைய நிலை. சரி, மத்தியமாதிகாரிகள் ஏதோ பிரார்த்தனை பண்றான்னு சொன்னாலும் எம்பெருமானிடத்தே பிரார்த்திக்கலாம், ஒன்றும் குறவே கிடையாது. அவன் அபீஷ்ட வரதன்னு அவனுக்கு ஒரு திருநாமம். ஏன்னா ஆத்தோ ஜிக்யாசு அத்தாத்தி ஞானீச்ச பரதரிஷபான்னு சொல்லி 4 விதமாகவும் எம்பெருமான் தன்னை அடையறான்னு சொன்னான். இல்ல 4 பேருக்கு உதாரா சர்வே வைத்தேன்னு சொன்னான். 4 பேருக்கு உதாரணங்கள்னு சொன்னான். உதாரணம்னா என்ன அர்த்தம்? வள்ளல்னு அர்த்தம். எம்பெருமான் இடத்துல யாச்சகம் பண்றா, இவாளை வள்ளல்னு சொல்றானே, எம்பெருமான் கொடுக்குற வள்ளலா இவா வள்ளலான்னா? இல்ல ஏதோ தேவதாந்திரம் பக்கம் போகாம என்கிட்ட வந்தானே, எனக்கு அபீஷ்டவர்தன் ஒரு பேர் உண்டு, அந்த பேர்லாம் சிந்திக்கும்படியா பண்ணினாலே, யாராவது காட்டாதானே கொடுக்குறாங்கிற ஒரு இது வரும். யாரும் கேட்கவே இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருந்தா தானசீலங்கிற ஒரு பேர் எனக்கு வரும். அந்த அளவுல இவாள்தான் வள்ளல் பெருமக்கள் தான் அப்படின்னா. ஆஹா, எம்பெருமான இடத்திலேயே கேட்கலாம் இதுவும், ஆனால் மற்ற தேவதைக்கு போக வேண்டிய தேவையில்லை. இன்னும் ஒண்ணு இப்ப என்ன நினைக்கிறோம், நாம அவள் இடத்துல நம்ம இன்னொரு நிலையை நன்னா அனுசந்தித்து பார்த்தோம்னா அந்த தேவதாந்திரத்தை நாம் எப்படி டீல் பண்ண வேணும்னு தெரியும். பார்க்கணும். நாம போய் பா எங்க ஆத்துல இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வரல, கரண்ட் வரல, நீ கொஞ்சம் பார்த்து கொடுப்பா அப்படின்னு இவன் கேட்கணும்னு இவன் சொல்றான். அந்த எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல அந்த ஒரு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம சாதாரண ஒரு பிரஜை அந்த ஆபீசர் இடத்துல போய் நாம சொல்லணும் அப்படின்னு இவன் எதிர்பார்க்கலாம். அந்த கேள்வி பிரச்சனை பண்ணக்கூடியவன் இந்த பிரஷ்டா அப்படி எதிர்பார்க்கலாம். ஆனால் இதுவே அந்த சீஃப் மினிஸ்டருடைய ஆத்துல கரண்ட் வரல, அந்த சீஃப் மினிஸ்டர் ஆத்த அம்மா என்ன சொல்லுவாங்க, சார் சார் அந்த எலக்ட்ரிசிட்டியே வரல, ப்ளீஸ் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி வரும்படி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு கஞ்சிண்டா இருப்பா. மிஸ்டர் செக்ரட்டரி இல்ல மிஸ்டர் ஆபீசர், இன்னும் 1/2 மணியில என்ன இந்த கரண்ட் வரலையே, என்னது அவர்கிட்ட ஏதோ சௌகரியம் இருக்கு, ஏதோ வரலனா இன்னொரு 15 மினிட்ஸ் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கரண்ட் வந்தாகணும், இல்லைன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விடுவேன் அப்படின்னு ஏறி காரியம் கொள்ளுபட ஒழியா அவ இடத்துல போய் கெஞ்சின்னு இருப்பாளா? நாம் அத்த உணரல. நான் தான் சொன்னேன், நாம ராஜபுத்திரர்கள், எம்பெருமான் உதய விபூதிநாதன், நாம ராஜபுத்திரர்கள், நீங்க ஏவலாம் நன்னா காரியம் கொள்ளலாம், அந்த தேவதைகளை நாம நன்னா ஏவலாம். இன்னைக்கே கோயில் இத்தனையோ தேவதாந்திர கோவில் இருக்கு, தேவதையே எனக்கு வேணுங்கிற காயை எனக்கு அடிமை தொழிச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம். விண்ணவரையே ஏவல் கொள்ளலாம். நன்னா புரிஞ்சுக்கோங்க, மனசுல கல்வெட்டா எழுதிக்கோங்க, இது ஒண்ணும் குறவே கிடையாது. அதனால இதர சேஷத்துவ தீஷ்சேத் த்விதீயம்னு சொல்லி 2வது பதமான உகாரத்தை நாம் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கும் பிராட்டிமாருக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் அடிமைப்பட்டவர்களை ஒழிய ஒருவருக்கும் நாம் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. தேவதைக்கே கிடையாதுன்னு சொன்னா இந்த லௌகிகத்துல எல்லாம் சொல்லுங்க பாருங்க, யாரோ சொன்னா அந்த ஆபீசர் அத்தை சொல்றான் இவன் சொல்றான், காதுலயே வாங்கிக்காதீங்க, செருக்கோட தெரியணும், நன்ன செருக்கி இருக்க வேணும், ஒன்றும் குறவே கிடையாது. ஸ்ரீவைஷ்ணவர்கள்னா அந்த சாத்விகமான அகங்காரம் நன்னா உண்டு. சில பேர்லாம் சொல்லுவா ஸ்ரீவைஷ்ணவாளுக்கு எப்போதுமே கொஞ்சம் தூக்கலா தான் இருக்குன்னா, நன்னா தூக்கலா இருக்கணும், இது போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாவே காட்ட வேண்டியது. சரி, ஆத்ம திராணோன்முகஷ்சே, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள வேணும் என்று இவன் பொறுப்பட்டால் என்ன செய்வது? நம இச்ச பதம், நமப்பதத்தை இவன் நன்னாக அனுசந்திக்க வேண்டும். நமப்பதம் என்ன சொல்கிறது? ஸ்வஸ்வாதந்திர நிவர்த்தியை காட்டுகிறது. நான் எனக்கு உரியவன் அல்லன், எம்பெருமானே சுவாமி, நான் அவனுடைய சொத்து. இந்த சொம்மாக இருக்கக்கூடியது தன்னுடைய ரட்சணத்துக்கு அது ஏதாவது செய்யுமோ? அச்சித்தன் பரதந்திரனாக இருக்க கடவன். அதனால அச்சித்து போல அச்சித்து போய் கேட்குவான், தன்னை அந்த ஒரு கோடரிக்கு காம்பு போயிடுதுன்னு சொன்னா அதை உடையவன் போடுவானா? இந்த உடைமையான அந்த கோடரி எனக்கு காம்பு போடுன்னு கேட்குமா? கடைவாய் துன்பம் கடையாதொழிவாய் கடைகண் மத்திலேன்னு நாம் இருக்கணும். இது உன்னுடைய வஸ்து, நீங்க வச்சுக்கோ, அழிச்சுட்டு போய் இங்கேயே இருந்து கைங்கரியை கொடுக்குறியா கொடு, அங்க இருந்தாலும் சரி, அது உன்னுடைய பாடு என்று நாம் கைவோய்ந்து இருக்கவன். எப்படி பிராட்டி லங்கையிலே இருந்தாலோ அசோகவன வனத்திலே இருந்தாலோ அது போல நாம் இருக்கவன். சொல்ற திருவடி நான் பெருமாளோடு உங்களை சேர்க்கிறேன், நம்முடைய முதுகிலே ஏறிக்கொள்ளும்னு பிரார்த்தித்தன். அப்ப சொன்ன அப்படி இது சொன்னா நன்னா இருக்காது, லோகமெல்லாம் பழிக்கும். ஒரு அரக்கன் கவர்ந்து சொன்னான், ஒரு குரக்கன் திரும்பி கொண்டு பணம் தான் அப்படின்னு சொல்லிடும். இது பெருமாளுடைய புகழுக்கு சேரவே சேராது. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பிரபலாத்மனஹா மாம்னயே திதி காக்குஸ்தஹ தத்தஸ்ய சதுஷம் பவே. பெருமாள் வர வேணும்,
இந்த தன்னுடைய சரங்களாலே லங்கை கலக்க வேணும், அவர் என்னை அழைத்து செல்ல வேணும், அதுதான் அவருடைய புகழுக்கும் சேர்ந்தது, என்னுடைய ஸ்வரூபத்திற்கும் சேர்ந்தது அப்படின்னு தன்னுடைய அத்தியந்த பாரதந்திரத்தை வெளியிட்டார். அது போல அந்த பிராட்டி அந்த அசோகவனத்தில் இருக்கும் இருப்பு தான் நாம் இந்த சரீரத்தோடு இருக்கும் இருப்பு. அங்க இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களாலே கவரப்பட்டான், அந்த இந்திரியங்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ராவணனாலே கவரப்பட்டான். அதனால்தான் நமக்கு இந்த சம்சாரம் வந்தது. அப்ப அதுதான் பிராட்டிய அசோகவனத்தில் இருக்கும் இருப்பு தான் நாம் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இருப்பு. அப்ப நாம் எப்படி இருக்கணும்? எம்பெருமான் கைபார்த்து இருக்க வேணும். இதுதான் நமப்பதத்திலே சொல்லக்கூடிய நிஷ்டை. இதுதான் நம்ம ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தோம்னா அந்த தாய் பாசுரம்னு சொல்றவன் இந்த பெண் பிள்ளை துடிக்கிறாள், நாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி எம்பெருமானை அடையவன்னு சொல்லலாம். அப்பா இது நம்முடைய குழிக்கு படியா, நம்முடைய குடிக்கு படியாக வந்துவிடும், நாம் எம்பெருமான் கைபார்த்து இருக்க வேணும் என்று தாயார் சொல்லும்படியாக இந்த நமப்பதம் தான் சொல்றது. அது தாயுடைய நிஷ்டை. சரி, அதற்கு மேலே பாந்தவாபாசலோலகா சப்தம் நாராயணாக்கியம். பாந்தவாபாசலோலகா ஆபாச பந்துக்கள் பக்கலே ஒரு ஸ்நேகம். அதாவது ஆபாச பந்துக்கள்னா பணம் காசு இருக்கும்போது நாம பார்ப்பா, ஏதோ 2 காசு குறைஞ்சதுன்னு சொன்னா பார்த்த தெரியவே தெரியல, பார்க்காது போயிடுவான். இப்படிப்பட்ட பந்துக்கள் அப்படிதான் பாந்தவா பாசலோலகா. நன்ன சப்தம் போட்டார் பாந்தவா பாசலோலகான்னு சொல்லி. இப்படி இருந்தால் நாம் என்ன சொன்னோம்? சப்தம் நாராயணாக்கியம். நாராயணங்கிற சப்தத்தை நாம் நன்னாக அனுசந்திக்க வேண்டும். ஏன்னா நாரங்களுக்கெல்லாம் அயனமாக பிராபியமாக இருக்கக்கூடியவன் நாம். இந்த எம்பெருமானை எல்லாவித பந்துவாகவும் கிட்டலாம். இந்த சாக்குந்தலத்துல ஒரு காளிதாசனுடைய சாக்குந்தல நாடகம், அதுல துஷ்யந்தன் ராஜ்ய பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு சிரேஷ்டி, அதாவது ஒரு வணிக், வாணிஜ்யம் செய்யக்கூடியவன், ஒரு வணிக், அவன் மரித்து விடுகிறான். அந்த தனம் எல்லாம் கஜானாவை சேர வேண்டியதுன்னு மந்திரி சொல்றான். அதான் கஜானா சேர்த்து விடலாமா அப்படின்னு ராஜா இடத்துல கேட்கிறான், துஷ்யந்தன் இடத்துல. அப்ப சொல்றான், இவன் ஒரு வணிக்காக இருக்கான், வாணிகம் செய்வனா இருக்கான், பல தேசாந்தரங்களுக்கு போயிருப்பான், அங்க யாராவது இவனுடைய சம்பந்திகள் இருக்காளான்னு பாருங்க அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிட்டான். போய் தேடி பார்த்தோன்னே அங்க ஒரு துவீபாந்தரத்துல இவனுடைய ஒரு கை கொண்ட ஒரு பெண், அவளை போய் கர்ப்பிணியாக இருக்கான். உடனே அவன் சொல்றான், அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அத்தனை தனமும் சேர வேண்டியது. இப்ப எவ்வளவு தூரம் எவ்வளவுலாம் கொடுமையா ராஜ்யம் பண்றா, ஏதோ அப்படின்னா நல்லதா போச்சு, வேணுங்கிற தனத்தை எல்லாம் இதுக்கு சேர்த்துடா. கஜானாட்சத்திர டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் எல்ஓசி சொன்னா எத்தனை எல்லாம் கொடுமை, ஸ்வீகாரம் பண்ணா விதவா ஸ்வீகாரம் செல்லாது, எத்தனையோ சொன்னது. அது மாதிரிலாம் இருந்தா எப்படியோ நம்ம தேசத்தை ஆள வந்து எப்படியோ கூறு போட்டு எப்படியோ பண்ணிட்டான். ஆனா அவ்வளவு தார்மிகனாக ராஜா இருந்தான், அரசன் இருந்தான் அந்த நாள். சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்றான், ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜா ஸ்னிக்தேன பந்துனா சச பாபாத்ருதே தாசாம் துஷ்யந்த இதி குஷ்யதாம் ஒரு ஸ்லோகம் சொல்றான். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜா ஸ்னிக்தேன பந்துனா சச பாபாத்ருதே தாசாம் துஷ்யந்த இதி குஷ்யதாம். ஏன ஏன வியுஜ்யந்தே பிரஜா ஸ்னிக்தேன பந்துனா, ஏன ஏன ஸ்னிக்தேன பந்துனா, எந்த ஒரு பந்து பிரஜைகளுக்கு எந்த ஒரு ஸ்னிக்தமான பந்து போகிற அவளோட ஒரு வியோகம் ஏற்படுகிறதோ அப்படிப்பட்ட பந்துவாக எந்தெந்த பந்து போயிட்டாலோ அந்த பந்துவாக நான் இருக்கிறேன், துஷ்யந்தன் என் ஒருவன் உள்ளான் என்று கோஷம் செய்யுங்கோள். சச தாசாம் துஷ்யந்தா இதி புஷ்யதாம். எந்தெந்த பிரஜை எந்தெந்த பந்து போயிட்டாலோ அந்தந்த பந்துவாக துஷ்யந்தன் இருக்கான். தகப்பனார் போயிட்டாளா அவள் தகப்பனாராக நான் இருக்கேன், தமையன் போயிட்டானா தமையனாக இருக்கேன், தம்பி போயிட்டானா தம்பியானா இருக்கேன், மாத்துரன் போயிட்டானா மாத்துரனாக இருக்கேன், தாயார் போயிட்டாளா தாயாரா இருக்கேன். அழகா ஒரு பதம் போட்டான், சச பாபாதிருத்தே தாசாம். கணவன் போயிட்டா அப்ப என்ன, அதான் சொன்னான், பாப சம்பந்தம் இல்லாமல் பந்துவாக நான் இருக்கேன்னு சொன்னான். பாபாதிருத்தே தாசாம் துஷ்யந்தை குஷ்யதாம், அழகா சொன்னான். அதனால பாப சம்பந்தம் இல்லாம அந்த பந்துவா இருக்கணும். பர்த்தா போயிட்டா அவள் தமையனாக இருந்து அவளை ரட்சிக்கிறேன்னு சொல்லு, இப்படியே அர்த்தம் பண்ணான். ஆனா எடுத்து வியாக்கியானம் நம்ம இந்த ஸ்லோகத்தை எடுத்து பூர்வர்கள் கையாளுகிறார்கள். இந்த பாபாதிருத்தேன்னு போட வேண்டாம், சச தாசாம் எம்பெருமான் இது பகவான் இது குஷ்யதான்னு சொல்லலாம். பாபாதிருத்தேன்னு போடவே வேண்டாம். விஸ்வபர் ஜெகத்பதி விஸ்வபர்த்தான்னு சொல்லி எல்லாருக்கும் அவன் தான் பர்த்தா. உகாரத்தால பர்திருபாரியாபாவ சம்பந்தம் தான் சொல்றது.
எம்பெருமான பாரிய பர்த்தாவாகவும் அடையலாம், ஒன்றும் பரவே இல்லை. இந்த யாக பத்னிகள் கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கலாம், எல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா, அத்தனை பேரையும் விட்டுட்டு வந்துட்டா கண்ணனை பார்க்கறதுக்கு. இப்படி வந்துட்ட நியாயமான எல்லாம் நீதான் ஜெகத்பதி விஸ்வபர்த்தா, பரவாயில்ல எங்களுக்கு ஒரு குறவும் கிடையாது அப்படின்னு வந்துட்டான். அதனால இது ஒரு குறவும் இல்லை. அதனால பாந்தவா பாசலோலகா, பந்துக்களே வாண்டான்னு சொல்ல, அவர்கள் நன்னா ஆத்ம யாத்திரைக்கு ரொம்ப துணையாக இருந்தால் அப்படிப்பட்ட பந்துக்கள் நன்னா இந்த என்ன சொல்றது, இந்த கலக்கக்கூடிய இந்த பூமியில இந்த ஒரு கணப்பு சட்டியில இந்த இடத்திலே தாமரை பூத்தா போல நமக்கு உஷாத் துணையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அவளுக்கு ஆத்ம சம்பந்தத்துக்கு மேல ஒரு தேக சம்பந்தமும் இருக்கே, நம்ம கொண்டாடலாம். எம்பெருமானார் சன்னியசிக்கும் போது முதலியாண்டானை விடுத்து சன்னியசித்தோம்னு சொன்ன புறத்தாழ்வான் அனுசந்திப்பறான். ஆஹா, நமக்கு எம்பெருமானாரோடு பதக்கு ஆத்ம சம்பந்தம் இருந்தாலும் ஒரு முழக்கு தேக சம்பந்தம் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருந்து வரான். ஆமான் மகளேன்னு சொன்னான் ஆண்டாள். அதனால தேக பந்துவே வாண்டான்னு சொல்லல, இந்த ஆத்ம யாத்திரைக்கு அனுகுணம் அல்லாத தேக பந்துக்கள் அவர்கள் தியாஜர்கள். அப்ப எம்பெருமானே நமக்கு எல்லா வித பந்துவாகவும் நாம் கொள்ள போகணும். சரி, அதுக்கு மேல விஷய சபல தீஷ்சேட் சதுர்த்தியும் பிரபன்னா, இவனுக்கு விஷயங்களிலே சாபலம் ஏற்பட்டா என்ன செய்வது? அப்போ சதுர்த்தியை நினைக்க வேணும். நாராயணாய ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் வழிவிலா அடிவிஷிய வேண்டுனா தெளிவுலகி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கேன்னு சொல்லி நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய பிறந்தவர்கள். நாராயணாய சர்வாணி கைங்கரியானி கரவாணி நம்முடைய பிரார்த்தனை. அதனால நமக்கு இந்த விஷயங்களிலே அப்போ எம்பெருமானுக்கே நாம் கைங்கரியம் செய்ய வேணும். அந்த கைங்கரியம் செய்யும்போது கூட அந்த பிரீத்தியானது எம்பெருமானுக்காக, எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்பட வேண்டும், எம்பெருமானுடைய பிரீத்தியே பிரதானமாக இருக்க வேண்டும், நம்முடைய பிரீத்தி கூட அப்பிரதானம். அப்போ நாம் கைங்கரியம் செய்யும் போது கூட நாம் சிக்ஷை பண்றோம், எம்பெருமானுடைய முகமலர்த்தி தான் பரமோத்தேசம்னு சொன்னோம். அப்படி இருக்கும்போது இந்த க்ஷுத்ரமான விஷயானுபவம்லாம் ஏமாத்திரம், அதெல்லாம் எடுத்து கழிக்கவும் யோகியத்தை இல்லை. இதுக்கு கைமுத்திய நியாய சித்தம்னு சொல்லுது, படிக்கா சொல்லதுண்டு. ஒருவன் நானாக ஒரு ஆத்த ததியாராதை அழிச்சுன்னு வந்தா, அழிச்சா நானா அமுது செய்தார். அமுது சொன்னா அன்னைய தினம் பெருமாள் நன்னா போக்கியமாக மாஷா பூபம் அமுது செய்திருந்தார், உளுந்து வடை. அவருக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சுவாமிக்கு. சரி சுவாமி இந்த நன்னா இருக்க ரொம்ப நாள் இருக்க, சரி ஒரு தடுவத்துல வச்சு இலையை வச்சு கட்டி கொடுத்தான். சரி ஆத்துக்கு எடுத்துன்னு போலான்னு அவர் என்ன பண்ணார், இவருக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, அவாத்து கிருண்ணி, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ண மறைச்சி வச்சு தடியில கட்டி வச்சு நான் ஷைனிக்கும் போது பக்கத்துல வச்சுன்னுட்டேன். இவருக்கும் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பறிவோடு அதை எடுத்து பல பேருக்கு விநியோகம் பண்ணிட்டா வார்த்த தேவிகள். கேட்ட அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு கேட்கிறார். ஆமா இந்த தடி வச்சிருந்தேனே அந்த தடி எங்க காணுமே காணுமேன்னு கேட்கிறான். தடியா, இந்த தடியை நான் பார்க்கவே இல்லையே, ஏதோ எரிவது இழுத்துன்னு போச்சுன்னு சொன்னா அப்படின்னு. சரி போ இவர் ஆனா இவருக்கு வெளி சொல்லக்கூடாதுன்னு எண்ணம். ஆனா கடைசியில இவருக்கு அந்த வடையை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. சரி போ தடி போனா போட்டோம், அந்த வடை எங்க அப்படின்னு கேட்டாராம். தடியே போயிட்டுனா வடை இருக்க போறதானே, அதுதான் தண்டாபூட்டிகா நியாயம்னு சொல்லுவான். அது போல நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் காலத்திலே நம்முடைய உகப்புக்காக கைங்கரியம் செய்வதே ரொம்ப தாழ்ச்சின்னு சொன்னோம்னா, நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே இருக்கக்கூடிய விஷயானுபவத்தை என்னன்னு எடுத்து கழிப்பது, அது சொல்லவே வேண்டாம். அதெல்லாம் எடுத்து கழிப்பது கூட யோகியத்தை இல்லை. ஆஹா, நாம் எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே நாம் உள்ளோம், அவனுடைய கைங்கரியத்துக்காகவே நாம் உள்ளோம் என்பதை நாம் அனுசந்திக்க வேண்டும். அதைத்தான் தெரிவிக்கிறது நாராயணாய என்கிற பதம். ஆஹா, இப்படி தன்னுடைய கலக்கங்கள் தனக்கு தான் கலக்கங்கள் இருந்தால் இதையெல்லாம் இவன் சமர்ப்பித்துக் கொள்ள வேணும் என்று தெரிவித்தார். அடுத்தது துவயமந்திரம் சுருக்கமாக, அதாவது சுவாமிகிட்ட கேட்ட அதனால தான் சொல்றேன், சுருக்கமாக அர்த்தத்தை பார்க்கலாம், மற்றொரு சந்தர்ப்பத்திலே விஷதமாக பார்க்கலாம். சரி, இந்த துவயமகா மந்திரம் இருக்க, இந்த துவயத்தினுடைய பெருமை என்னன்னு சொல்லுது. நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப இந்த துவயம்னா அவளுக்கு அப்படியே நமக்கு ஏதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி கேட்டுதுன்னா என்ன சொல்லுவோம், உடனே பெருமாளுக்கு ஒரு அரைப்படி சக்கரை பொங்கல் தாளிக அப்படிங்கும். நம்முடைய பெரியோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாக நெஞ்சித்துன்னு சொன்னா உடனே ஒரு துவய காலக்ஷேபம். ஒரே ஒரு சரித்திரம் சொல்லி மேற்கொண்டு அர்த்தம் சொல்றேன். எம்பெருமானார் மேல்நாட்டிலே எழுந்தருளி இருந்தார். அந்த சோழராஜாவுடைய உபதிரவத்தின் காரணமாக புறத்தாழ்வான் அந்த சபையில போய் அந்த பரதத்துவ நிர்ணயம் செய்து நம்முடைய தரிசனத்திற்காக நம்முடைய தரிசனத்தை இழந்து ஸ்ரீரங்க வாசத்தையும் இழந்து திருமாலிஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறார். இந்த மாதிரிலாம் மேற்கொண்டு காரியம் நடக்கிறது. எம்பெருமானார் மேல்நாட்டுக்கு எழுந்தருளி விட்டார். ஆனா அவருக்கு மனதானது கேட்கவே இல்லை.
அதுக்கு மேல இவர் என்ன செய்யறார், கிடாம்பியாச்சானை கொண்டு பணிச்சித்தின்னு ஒரு அபிச்சார யாகத்தை செய்கிறார். அது அபிச்சார கர்மம்னு குரு பரம்பரை சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு பேர் என்னான்னு திவ்யசூரி சரித்திரத்தை சொல்லிட்டு கருட வாகன பண்டிதர் அருளி செய்த பணிச்சித்தின்னு ஒரு அபிச்சார யாகத்தை செய்கிறார். இன்னும் அந்த மிர்லா சால கிராமத்துல அந்த அவர் பண்ண இடம் அப்படின்னு காட்டுறார். அதனால அவனுக்கு கழுத்துல ஒரு கத்திப்பட்டு உழுத்து போய் அவன் மாண்டான். ஆனா என்னான்னு இவருக்கு தெரியல. இதனால இவர் என்ன செய்கிறார், சிறியாண்டான் என்னுடைய ஒரு ஆச்சாரியரை நீ போய் பார்த்து வாரும், இந்த புறத்தாழ்வானுக்கு என்ன ஆயிடுது என்பதை போய் அறிந்து வாரும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இவர் அங்கிருந்து செல்கிறார். சிறியாண்டான் போய் பார்க்கிறார். சோழ தேசத்துக்கு போன உடனே அந்த புழுத்து மாண்டான், கிருமிகண்ட சோழன் மாண்டான் அப்படின்னு தெரிஞ்சது. புறத்தாழ்வான் மீண்டும் கோயிலேற எழுந்தள்ளி விட்டார் அப்படின்னு அந்த விஷயம் காட்டது. இந்த விஷயத்தை எம்பெருமானார் தெரிவிக்கிறார். எம்பெருமானார் கல்யாணி கரையிலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே எப்படி அந்த திருவடி திருஷ்டா சீதான்னு சொன்னாலும் அந்த மாதிரி இப்படி ஒரு சோபனமான ஒரு வார்த்தையை சொன்னேரே, அந்த புழுவன் இந்த மாண்டான் அப்படின்னு இவர் நன்னாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏதோ அவருக்கு ஒன்றும் இல்லை, பெரிய நம்பி போனாப்புல இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருந்தா, பிராணாபத்து வந்துருந்தான், இல்ல சுகமாக இருக்கா, பிராணாபத்து வரலன்னு சொன்னீரே, இப்படி ஒரு சோபனமான வார்த்தை சொன்னேரே அப்படின்ட்டு என்ன பண்ணார், நன்னாக அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அதான் சொன்னேன், நான் உனக்கு என்ன கைமாறு சொல்லி செய்வேன், ஒரு கைமாறும் இல்லை, இப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னேரே. அதனால்தான் மாறுன்னில்லா மாருதி சிறியாண்டான்னு அவர் எப்படி அவர் பரிஸ்வரம் செய்து கொண்டானோ, பெருமாள் எப்படி திருவடி பரிஸ்வரம் செய்து கொண்டானோ, நன்னா ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதான்னு சொல்லி அதை நன்னாக ஆலிங்கனம் செய்து கொண்டார் பெருமாள். அது மாதிரி நன்னாக சிறியாண்டானை ஆலிங்கனம் செய்து கொண்டார். அவருக்கு மாறும் இல்லா மாருதி சிறியாண்டான். என்ன செய்யுது, இப்படி ஒரு நல்ல வார்த்தையை சொன்னீர். இந்த கல்யாணி கரை கல்யாணி கரையில இப்படி நமக்கு இந்த வார்த்தை கிடைச்சது. கல்யாணின்னு அன்வர்த்தமான நாமதே, ஒரு கல்யாணமான ஒரு மங்களமான செய்தியை நாம் கேட்டோம். சரி என்ன சொல்வது, ஒரு துவயத்தையே சொல்கிறோம் அப்படின்னு துவயத்தையே சொன்னார். இதுக்கு முன்னாடி சிறியாண்டான் துவயத்தை கேட்டது இல்லையா என்ன, எப்பெல்லாம் ரொம்ப சுகமானது ஏற்பட்டதோ அப்பப்பெல்லாம் துவய காலக்ஷேபம். பெருமானார் திருவேங்கடத்துக்கு எழுந்தோடி இருந்தார். அங்க போன உடனே ஒரு துவயத்தை சொன்னாராம். துவயத்தை சொன்ன உடனே ரொம்ப அந்த பல சிவாள்லாம் அடியார்கள்லாம் கூடியிருந்தா. உடனே துவயத்தை காலக்ஷேபம் ரொம்ப நன்னா இருந்தது. உடனே கேட்டவுடனே அனந்தாழ்வன் திருமலை அனந்தாழ்வன் அவர் சொல்றார், அப்பா பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்று இருகண் இளமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நிற்கும் திருவேங்கடம் கண்டீர் பான் கலந்த வண்ணன் வரை. அந்த பாஷத்தை அழகா வியாக்கியானம் பண்ணாராம். பெருகு மத வேழம், எம்பெருமானார் பார்த்தா ஒரு வேழம்னா ஒரு ஆண் யானை, அது மாதிரி நன்னா ஒரு ஆண் யானை போல நல்லா கம்பீரமாக இருக்க. மாப்பிடி பிடின்னு சொன்னா பெண் யானைகள். இப்போ சிஷ்யர்கள்லாம் அவர்களுக்கு பரதந்திரர்களாக இருக்கார்கள். அவன் என்ன பண்றான், அந்த யானையானது என்ன செய்கிறது, இருகண் இளமூங்கில் வாங்கி நல்லா இரண்டு கண்களுடைய நல்ல இளவான இந்த பெண் யானைக்கு பக்குவமாக இருக்கக்கூடியதான போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மூங்கிலை வாங்கி கொடுக்கறதா. அது போல எம்பெருமான் என்ன செய்யறாருன்னா, இரு கண் ஷட்பதோயம் திகண்டகான்னு சொல்றது ஸ்லோகமே சொல்றது. அப்படி இரண்டு கண்டங்களை உடையதான இந்த துவயமகா மந்திரத்தை என்ன பண்ணாரா, அதை அழகாக எடுத்து இந்த போக்கியமான துவயமந்திரத்தை அருகிருந்த தேன் கலந்து நீட்டும். பக்கத்துல ரெண்டு தேன் இருக்கு. இந்த பக்கத்துல திருமந்திரம்னு ஒரு தேன், இந்த பக்கத்துல சர்மஸ்லோகம்னு ஒரு தேன். அந்த தேன்ல தோச்சு அந்த துவயார்த்தத்தை சொன்னாராம். அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் இந்த இருக்க அருகிருந்த தேன் கலந்து நிட்டும் திருவேங்கடம் கண்டி தான் கலந்த வண்ணன் வரை அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு எம்பெருமானார் பரமாக அதுக்கு நிர்வாகம் பண்ணாரா, ரொம்ப சமத்காரமாக. அந்த மாதிரி ரொம்ப போக்கியமாக இருக்கக்கூடியது பார்ப்போம். முதல்ல 10 பிரிவுகளாக பிரிச்சுக்கிறான். முதல்ல கண்டங்களாக சின்ன பிரிச்சுக்கிறது. ஸ்ரீ சப்தம், அதுக்கு மேல மதுக்குரு பிரத்யம், நாராயணங்கிற சப்தம், சரணங்கிற பதம், சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயண ஆய நமஹ இப்படின்னு நாம பிரிச்சுக்கணும். நாராயண ஆயன்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். இதான் சொல்ற, நேத்ருத்வம் நித்திய யோகம் சமுச்சித குணஜாதம் தனுக்கியாபனம் ச உபாயம் கர்த்தவ்ய பாகம் த்வத மிதுனபரம் பிராப்யமேவம் பிரசித்தம் ஸ்வாமித்வம் பிரார்த்தனாஞ்ச பிரபலதர வினோதி பிரஹாணம் தச ஏதான் மந்தாரம் தாயதே ச இத்யதிகத நியமஹ ஷட்பதோயம் த்விகண்டா. இது எப்படி இருக்கு, மொத்தம்
இரண்டு கண்டங்களாக இருக்கு. அதனால தான் இது துவயம்னே பேர். பூர்வ கண்டம் உத்தர கண்டம். பூர்வ கண்டமானது உபாயானுஷ்டானத்தை சொல்லுகிறது, உத்தர கண்டமானது உபேய பிரார்த்தனையை சொல்லுகிறது. இப்ப இரண்டு கண்டங்கள் கொண்டது. அதற்கு மேல 6 பதங்கள், 10ஆக அது கண்ட பதங்கள். இது முழு சொல்லாக இருக்கக்கூடியது 6 பதங்கள். ஸ்ரீமன் நாராயண சரணம் முதல் பதம், சரணம் பிரபத்யே, ஸ்ரீமதே நாராயணாய, அடுத்தது நமஹா. இப்படி 6 பதங்கள் கொண்டது. இது அதிகத நிகமஹ, வேதத்திலே சொல்லப்பட்ட மந்திரம். கடவல்லி உபனிஷத்து இதிலே சொல்லப்பட்ட மந்திரம். இது ஏதோ நாம இதென்ன சொல்றா, அல்லோபனிஷத்துன்னு சொல்றா, சாயி உபனிஷத்துன்னு சொல்றா, இதெல்லாம் எங்க இருந்ததோ தெரியல. ஏதோ உபனிஷத்துன்னு சொல்றா, என்னென்னமோ காயத்ரி எல்லாம் வந்துடுத்து, அவாவாடே எடுத்துடுறான். எல்லா காயத்ரியும் வந்துடுத்து. இது என்ன சொல்றது? ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை. பிராச்சீனமாக இருக்கக்கூடியது, வேதத்திலே சொல்லப்பட்ட மந்திரம், பரம வைதிகமான மந்திரம். மந்தாரம் திராயத்தை, யார் ஒரு நித்தை மனனம் செய்கிறானோ அவனை இது நன்னாக ரட்சிக்க வல்லது. ஒரு தடவை சொன்னா போதும். அர்த்தத்தை சகிருத அனுஷ்டானம் பண்ணா, பிரபத்தி அனுஷ்டானம் சகிருத் பண்ணா போதும். அதே போல துவயத்தை ஒரு தடவை சொன்னா போதும். ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம் கேவலம் மதீயைவ தயா நிசேஷ வினட்ட சஹேது மச்சரணாரவிந்த யுகல மச்சரணாரவிந்த யுகல ஐகாந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி விக்னஹ மத்பிரசாதாதேவ லப்த மச்சரணாரவிந்த யுகல ஐகாந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி. இது யதிராஜ ரங்கராஜ சம்பாதம் சொல்ற. என்ன பாபம் இருந்தாலும் சரி, அநாதி பாபவாசனா சம்பத்தோபி, அனந்த மதபச்சாரயுக்தோபி, அனந்த மதீயாபச்சாரயுக்தோபி, அனந்த அசஹ்யாச்சாரயுக்தோபி, எவ்வளவு அபச்சாரங்கள் என்ன இருந்தாலும் சரி, நீ ஏதோ ஒரு தடவை சொன்னோனோ, ஆச்சாரி நீ 300 சொல்ல பின்னூறு நீ துவயத்தை சொல்லிட்டியோனோ, ஏனகேனாபி பிரகாரேண துவயவக்தாத்வம், உனக்கு அர்த்தம் தெரிஞ்சுதோ தெரியலையோ. 8 வயசுல சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒழுங்கா கூட சொல்லியிருக்காது இந்த அர்த்தத்தை. எப்படி இருந்தாலும் துவயத்தை சொன்னதே ஹேதுவாக கொண்டு எம்பெருமான் நம்மை காக்கிறான். அப்படி சொல்லியிருக்கு துவயத்தினுடைய பெருமை. அதனால நாம் பெரிய இது என்னன்னா, சாசன ஆகாத ஒரு ஆச்சாரிய திருவடியை பத்தி இந்த அர்த்தத்தை நாம் பெற வேண்டும். இதுதான் பரம சித்தாந்தம். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதை தவிர நமக்கு தஞ்சம் ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயம், இதுதான் நமக்கு பெரும் தஞ்சம். இத்த சொன்னாலே போதும், எம்பெருமான் அவ்வளவு குளிர்ந்து போறான். ஏன்னா எம்பெருமானாருக்கு பாப்பங்கள் உண்டா, அவருக்கு அசக்கிய அபச்சாரம் உண்டா, பகவத அபச்சாரம் உண்டா, பாகவத அபச்சாரம் உண்டா, இதெல்லாம் எம்பெருமானாரை பார்த்து நம்பெருமான் சொல்லணுமே, தேவை என்ன? அதெல்லாம் நமக்கா சொன்ன வார்த்தை. காலத்ரேபி கரணத்ரே நிர்மிதாதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்ச த்வைவ கமலா ரமணேர்ச்சிதாயது க்ஷேம சயேவஹி யதீந்திர பவத்சிதானாம்னு மாமனிகள் தெரிவித்தார் எதிராஜ உஷ்டியில. அது உமக்காகவா? இது எங்களுக்கு க்ஷேமம், பவத்சிதானாம் க்ஷேமம். இப்ப தேவதையை ஆசிரியத்தவர்களுக்கு இதுவே ஒரு க்ஷேம வைப்பாக இருக்கிறது. இப்ப நமக்காக எம்பெருமானார் பிரார்த்தித்திருந்தார் ஒழிய அவருக்காக கிடையாது. ஆனால் இந்த துவயத்தை ஒரு தடவை சொன்னாலே போதும், மந்தாரம் திராயதே, இது காத்து கொடுக்கும். சரி, என்ன சொல்றது? முதல் பதம் ஸ்ரீ. இந்த ஸ்ரீ சப்தமானது என்ன சொல்றதுன்னா, நேத்ருத்வம், நம்மை எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார். இதுதான் அவள் செய்யக்கூடிய காரியம். இந்த நேத்ரியாக அவள் உள்ளார். இந்த நேத்ருத்வம் இது சொல்லப்படுது. பிராட்டிக்கு ஒரு திருநாமம், ஹரிணின்னு ஒரு திருநாமம். அது என்னதான்? ஹரிம் பிரதி நயதீதி ஹரிணி அப்படின்னு சொல்லப்படும். நம்ம எம்பெருமான இடத்துல அழைத்து செல்கிறாள், எம்பெருமானை நம்மையும் சேர்த்து வைக்கிறாள். இதுதான் அந்த புருஷகார கிருத்தியம்னு சொல்றது. அந்த கடக கிருத்தியம் நம்மையும் எம்பெருமானையும் சேர்த்து வைக்கிறாள். எம்பெருமான் தான் நம்ம அடைவதற்கு எவ்வளவு நாள காரியம் பார்த்துருக்கான். எதிர்சூழல் துப்பு திரிகிறானே, நடுவில் எதுக்கு ஒரு புருஷகாரம் அழகா தெரிவிக்கிறார். பிதேவத்வத்ரேயான் ஜனனி பரிபூர்ணாக ஜனே ஹித ஸ்தோதோ விருத்தியா பவதி ச கதாசித் கலுஷதீஹி கிமேதத் நிர்தோஷ கைஹ ஜகதீதி உச்சிதைர் உபாயே விஸ்மாய ஸ்வஜனேசி மாதா ததசினா. மேல்கோட்டையில பார்க்கலாம், தாயார் சன்னதியில முதல்ல இந்த பகவன் நாராயணாகுண்டான அந்த சூர்ணிகை சேவிப்பா. ஸ்ரீகுணரத்த கொழுத்த 3 ஸ்லோகங்கள் சேவிப்பது. மாதர் மைத்ரி, பிதேவத்வத்ரேயா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதி. ஸ்ரீகுண ரத்த கோஷமே ஒரு தட்டு, இந்த 3 ஸ்லோகங்களே ஒரு தட்டு. வாசிக்கும் போது அந்த ஐஸ்வர்யம் அக்ஷரகதி அந்த ஸ்லோகம் பார்க்கணும். அதன் திருநாராயணபத்து தாயாருக்குன்னே ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம்பா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் பகதே விதீய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதைய போய் உதார பாவகான். அந்த லஜ்ஜதோட இந்த திருக்கண்கட்டு அந்த எதிரி நாச்சியாருக்கு இருக்கக்கூடிய அழகு அப்படியே நீ பார்த்து கொண்டிருப்பான். எல்லாம் கொடுத்துட்டோம், ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப லஜ்ஜை சொல்றாளாம். அது அந்த தாயாருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த 3 ஸ்லோகங்கள் ஒரு தட்டு. அதை சொல்ற பிதேவத்வத்ரேயான்
ஜனனி பரிபூர்ணாகசி ஜனே, தகப்பனா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவார், ஏதாவது அவருக்கு சில சமயங்கள்ல கோபம் வந்துடும். இத ஸ்ரோதோ வித்யா பவச்ச கதாச்சித் கலுஷதி, இவனுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் அவனுக்கு காலுஷ்யம் பிறக்கும் அவனுடைய. ஆனா விராட்டுக்கு சொல்வாளா, கிமேது என்னது இது, நிர்தோஷ கைக ஜெகதி, இந்த லோகம் தோஷம் செய்யாதவா ஆறு, அபராதம் செய்யாதவா ஆறு, கஷ்டின்ன அபராத்தியதி, யாரு இது செய்யா, மணல் சோத்திலே கல்லாராய்வார் உண்டோ. சோத்தாலே நம்ம பிரசாதம் சமைக்கிறோம், நம்ம அதாவது அரிசி சாதம் பண்ணா அதுல கல்லு பார்க்கலாம். ஆனா மணல்லையே நம்ம சோறு சமைத்தா அதுல போய் நம்ம மணல் சோத்துல கல்லாராய்வார் உண்டோ. லோகமே இருள் திருமானால யாரெல்லாம் குத்தம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி ஸ்வஜனேசி உச்சிதைஹி உபாயைஹி ஸ்வஜனேசி மாதா தரசினஹா, நீ எங்களுக்கு தாயாராக இருக்க. விராட்டி தான் நீ இருந்து சேர்க்கிறான், எம்பெருமான் அவ்வளவு காரியம் பண்றான். லௌகிக திருஷ்டால சொன்னேன், தகப்பனார் ஏதோ ஆத்துல உட்காந்து காரியம் பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ ஆபீஸ் காரியம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த குழந்தை ஏதோ விளையாடிட்டு இருந்தது, பந்தை தூக்கி அடிச்சுது. ஒரு 10-20 வருஷம் முன்னாடி காரியம் பார்த்துக்கோங்க. கையில ஏதோ இங்கு பாட்டு இருந்தது, இந்த நாள்ல இங்கு பாட்டெல்லாம் எல்லாம் பார்க்க முடியாது. அது அப்படியே விழுந்துட்டு அந்த ஃபைல்ல கொட்டிட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு தகப்பனார். இந்த குழந்தைய போட்டு 4 அடி வச்ச. என்ன இவ்வளவு சேட்டை பண்ணிட்டே இருக்க, இப்படிதான் போன வாரம் அவாத்துல போய் விளையாட போறேன், அவாத்து கண்ணாடியை உடைச்ச, அங்க போய் ரொம்ப வார்த்தையை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இல்லாத செய்த சேட்டையெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டேன். ஒரு 4 நாள் முன்னாடி தான் இந்த குழந்தைக்கு பிறந்த நாள். ரோடுங்கிற புதுசு வாங்கி கொடுத்துருக்காரு, புது சொக்கா வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாம் உடுப்பு வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய இனிப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு மேல ஒரு 10 நாள் முன்னாடி இந்த குழந்தைக்கு எங்கேயோ வெளியூருக்கு போகணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துல அதுக்கு பணம் எல்லாம் கொடுத்து நன்னா போயிட்டுவான்னு சொன்னார். கூட எந்த பணமும் கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்துரு. இவ்வளவு பண்ணி போந்தவர் இன்னைக்கு உடனே கோபம் வந்தவாறு பழைய கணக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டார். இந்த மாதிரிதான் எம்பெருமான் நமக்கு பல உபகாரங்களை செய்யறான். ஆனா எங்கேயாவது நம்மளுடைய தோஷத்தை பார்த்தா இந்த ஜென்மத்தை இத்த பண்ணா அந்த ஜென்மத்தின்னு எல்லா கணக்கையும் பார்த்தானா நம்ம எங்க போறது. உடனே எங்க பக்கத்துல இருப்பான், நல்லா சுட சுட அப்பதான் பஜ்ஜி போட்டுட்டு இருப்பா. பஜ்ஜியை போட்டு இந்த கையால் வாங்க, சுட சுட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, வாழைக்காய் பஜ்ஜி பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, வாவா நான் குழந்தை இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டா போச்சுன்னா பரவாயில்ல வாங்க வாங்க, பஜ்ஜி ஆறி போட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி, ஐயா அப்பாவை சேவி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு குழந்தை சேவி பண்ண. சரி போ குழந்தை, சரி போ போ, இனிமேல் ஜாகிரதையா இருக்கு, நல்லபடியா இருக்கு அப்படின்னு அந்த இடத்த விட்டே இறக்கி விட்டுறான். இந்த கோபம் கிளம்பிடும். போயிட்டு வா, சரி சரி நீ போ, நீ போய் அப்புறம் 6 மணி கழிச்சு வா, இப்போ விளையாட போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறான். இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து பெருமாளையும் நம்மையும் சேர்ப்பிக்கணும், எம்பெருமானையும் நம்மையும். இல்லைன்னா எம்பெருமான் நம்மளுடைய கணக்கை பார்த்தானா முடியாது. அதுதான் நேத்திருவம், இதுதான் பிராட்டியினுடைய காரியம். கடகத்துக்கு சீக்கிரம் நேத்திருவம் திஷி சப்தம் சொல்லக்கூடியது. நம்ம சொல்லக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் கேட்கிறா, எம்பெருமானுக்கு விண்ணப்பிக்கிறா. சுனோதி ஷாவேதி பல அர்த்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம ஆஷீயதே திஷீஹி ஷயதே திஷீஹி நம்மால அடையப்படுகிறாள், எம்பெருமானை அண்டி இருக்கிறாள். இப்படி அவள் நம்ம எம்பெருமானோடு சேர்க்கிறாள். அவ என்னைக்காவது எம்பெருமானை பிரிந்திருக்காளான்னு சொன்னா இந்த மது பிரத்தியமான சொல்லு ஸ்ரீமான் நாராயணன் சொல்லிக்க. ஸ்ரீமன் நாராயணன் அந்த இடத்துல இருக்கே, ஸ்ரீமான் பிரித்து வந்தா ஸ்ரீமான் வரும், சமஸ்தவம் வந்தா ஸ்ரீமன் நாராயணன் வரும். சரி, அப்போ அவ எம்பெருமானோட்டு பிரிந்திருக்காளான்னு சொன்னா இந்த மதுப்புன்னு இதுக்கு பிரத்யேகம்னு பேரு. நித்திய யோகே மதுப்புன்னு சொல்றது. எம்பெருமானோடு எப்பொழுதும் கூடியிருக்காள். அகலகின்றே நிறையும் அப்படின்னு ஒரு நாள் நான் பிரிய மாட்டேன்னு இருக்கா. ஏன் சொன்னா என்னன்னா, எப்ப இவனுக்கு ருச்சி பிறந்தவாறே இருந்தான் எம்பெருமானை கிட்ட போனோம். ஐயோ பிராட்டின் பக்கத்திலேயே நாம எப்படி எம்பெருமானை கிட்டுவதுன்னு இவனுக்கு அந்த சங்கையே எழக்கூடாது. அதனால இவனுக்கு ருச்சி பிறந்தவாறே காலம் பார்க்க வேண்டாம், எப்பொழுது வேணுமாலும் எம்பெருமானை பத்தலாம். அதற்காக எப்பொழுதுமே இவன் அப்படியே எம்பெருமானோட சந்நிகிதையாக இருக்கிறாள். அகலகின்றேன்னு அவனோட திருமார்பிலேயே எழுந்துள்ளாள். இதுதான் நித்திய யோகே மத்துன்னு சொல்றது. அதற்கு மேல நாராயண சப்தம் சமுச்சித குணஜாதம், எம்பெருமானுக்கு உண்டான கல்யாண குணங்கள். இந்த இடத்துல ஆசேனத்துக்கு வேண்டியதான இந்த ஆசேன பிரகரணம் எத்தனையோ கல்யாண குணங்கள் உடையவன் நாராயணன். இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கக்கூடிய இந்த நாரசத்துக்கு பல பல அர்த்தங்கள். அதுல கல்யாண குணங்கள்னு ஒரு அர்த்தம். இந்த கல்யாண குணங்கள் அழிவதே கிடையாது. அந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக உடையவன். இப்ப என்ன கல்யாண குணங்கள்னு சொன்னா நாம் 2 விதமாக பிரிக்கிறார். ஆசேன சௌகரியாபாதகங்கள், ஆசிரித காரியாபாதகங்கள் 2 விதமாக பிரிக்கிறார். நாம் எம்பெருமானை ஆசிரிப்பதற்கு அந்த ஆசேனத்தை ரொம்ப சுகரமாக ஆக்கி கொடுக்கக்கூடிய குணங்கள். எம்பெருமானை பத்தணும்னு சொன்னா முதல்ல நமக்கு கண்ணுக்கு இலக்காக வேணும், சௌலபியம் வேணும். அதான் கண்ணுக்கு இலக்காதல். சரி, அதுக்கு மேல கண்ணுக்கு இலக்கானாலும் எட்ட நின்னானா
நம்மோடு கலந்து பரிமாற வேணும், சௌஷீல்யம் வேணும். அதுக்கு மேல சரி நாம் இவ்வளவு தப்பு செய்திருக்கோமே, எம்பெருமானத்தை எல்லாம் தண்டித்தால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அதைய நம்முடைய குத்தத்தையே பச்சையாக கொள்ள வேணும். இதுதான் வாத்சல்யம். அது மேல எதுக்காக எம்பெருமான் நம்முடைய காரியத்தை பண்ணணும்? இந்த சம்பந்தம், சுவாமித்துவம். நாம் நம்முடைய சொத்து, அவன் சுவாமி, சொத்தினுடைய காரியத்தை எம்பெருமான் பண்ண வேண்டாமா? அப்ப இதெல்லாம் எம்பெருமானை ஆசிரிப்பதற்கு ரொம்ப உச்சிதமான குணங்கள். அதுக்கு மேல நம்முடைய காரியத்தை இவன் செய்யும், இவனை பண்ண முடியுமா? அதுக்கு உண்டான குணங்களுக்கா ஆசிரித காரியாபாலங்கள். அவனுக்கு இவனுக்கு இன்னது வேணும், இன்னது வேண்டான்னு அறிவதற்கு அறிய வேணும். இந்த ஞானம் அதை தருவதற்கு, அந்த அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை தருவதற்கு உண்டான சக்தி வேணும். அதனால ஏதோ 10 ரூபாய் கொடுத்தா நம்ம காரியம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் கூடாது. அவனுக்கு உண்டான பூர்த்தி வேணும், பிராப்தி, நமக்கு அவனுக்கு உண்டான அந்த சம்பந்தம். ஆஹா, தனி இருந்தா தான் அவன் காரியம் செய்யணும். தன் பேராக அவன் காரியம் செய்யணும். அதான் அந்த பிராப்தி. தன் பேராக அவன் காரியம் செய்யணும். இத்தனையும் வேணும், இத்தனை குணங்களும் உடையவன் என்ன இந்த சமுச்சித குணஜாத்தம் என்று இந்த நாராயண சப்தமான சொல்றது. அதுக்கு மேல அவனுடைய திருவடிகளை பத்துகிறேன் சரணம். இது தனுக்கியாபம். பெருமானுக்கு திருமேனி உண்டு. ஏதோ மற்றவர்கள் சொல் போல அவனுக்கு திருமேனி கிடையாது, குணம் கிடையாதுங்கிறது கிடையாது. திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு. அதனால எல்லாம் இருக்க. எப்படி ஸ்தனந்தைய பிரஜைக்கு தாய் மற்ற அவயங்கள் எல்லாம் இருக்க, தாயுடைய முறையிலே நோக்கம், அதுபோல பாதம் மூலம் சரணம் பிரபத்தியே என்று சொல்லி இந்த ஆசிரியர்களுக்கு எம்பெருமான் திருவடியே தஞ்சமா. பெரிய கோவில பார்க்கலாம், கொஞ்ச நாள்ல சில நாள்ல திருவடி சேவை கிடையாது. இனி மற்ற தினத்தேர்ந்து நாளையிலேருந்து திருவடி சேவை கிடையாதுன்னா இன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும். ஐயோ நாளையிலேருந்து திருவடி சேவை கிடையாது, நாளையிலேருந்து திருவடி சேவை கிடையாது. இந்த திரு கமலபாதம் அத்தை சேவிக்கணும். அதுக்காக எல்லாரும் திரு கண்ணழகு ரொம்ப அழகான கண்ணழகு தான். கரியவாகி புடை வளர்ந்து விழுந்து செப்பொடி ஓடிய நீண்ட பெரியவாய கண்கள், ரொம்ப கண்ணழகு அதிகம் பெரிய பெருமாளுக்கு. இருந்தால் இந்த திருவடியில நோக்கு. நம்ம சேஷபூத்தர்கள் இல்லையா, அதனால அதிக கூட்டம் அதிகமா தான் இருக்கும். உள்ளூர் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது சரணவு எம்பெருமானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் உண்டு, தனுக்கியாபனம். அதுக்கு மேல அந்த திருவடிகளை உபாயமாக பத்துகிறான். அது பரம உபேயம். ஏன்னா மதுசந்தியானது அந்த இவனுடைய செயல்மாட்சியால, இவனுக்கு ஒரு காரியம் இல்லாத பாலையே மருந்தாக்குமா போல அந்த போக்கியமான அந்த திருவடிகளையே இன்னைக்கு உபாயமாக இவன் ஆக்குகிறான். சரி, ஆனால் தனுக்கியாபனம் உபாயம். அந்த திருவடிகள் பரம போக்கியமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை உபாயமாக இன்னைக்கு கொள்ளுகிறான். அது மேல கர்த்தவிய பாகம். பிரபத்தியே அத்தை பத்துகிறேன். பத்துகிறேன்னா என்ன பண்ணணும்? போய் நேரம் ஆச்சாரியன்ல போய் பத்த முடியுமா? ஆச்சாரியன் திருமாளிகளை போய் பத்த முடியுமா? திருவடியை போய் பத்த முடியுமா? பத்துகிறேன்னா அர்த்தம் ஞானான் மோட்சமாகையாலே மானசமாக கடவுது. பிரபத்தியே பத்துகிறேன் என்ன? ஞானான் மோட்சமாகையாலே மானசமாக கடவுது. நன்ன திருடமாக அத்தியவசாயம் கொள்ளவனும் எம்பெருமானே உன் திருவடியே தஞ்சம். அப்படி மனசுல எழுதி வச்சுக்கணும். பத்துறதுன்னு இருக்கட்டும். நம்மாத்து பெருமாள் இருக்கவே இருக்காரு. நம்மாத்து சாலகிராம பெருமாள் இருக்கு, நம்மாத்து தீர்த்த நாயனார் எழுதியிருக்க, நம்மாத்து பெருமாள் எழுதியிருக்க. அவர் திருவடியை நன்னா பத்தலாம், ஒன்றும் குறவே இல்லை. அதனால என்ன சொல்லணும்? இது கர்த்தவிய பாகம். திருடமாக அத்தியவசிக்கிறேன். ஏன்னா கத்தியத்தாக புத்தியர்த்தாகன்னு சொல்லுவாங்க. கத்தியத்தமான தாத்துக்கள் புத்தியர்த்தங்கள் மனசுல. அப்படி நான் மனதிலே கொள்கிறேன். முதல்ல மனசுல நன்னா கொள்ளணும். அதுக்கு மேல இது குரு கண்டத்தினுடைய பதங்களுடைய அர்த்தம். உத்தரகண்ட சொல்ல அத அடுத்த கண்டத்துல மிதுனபரம் பிராப்தியம் ஏவம் பிரசித்தம். அடுத்தது ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமதே சொல்லியிருக்கேன். அந்த நாம் யாருக்கு கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா மிதுனம், ஒரு மிதுனமே உத்தேசியம் அப்படின்னு பெரிய பிராட்டியாரும் பெருமாளுமான இந்த சேர்த்தியிலே நாம் கைங்கரியம் செய்யணும். என்ன பண்ணுவாளா பிராட்டி? அந்த பெருமாள் இடத்துல போனோடனே, இந்த பரமத்துக்கு போனோடனே பிராட்டி எடுத்து காட்டி கொடுத்துருவாங்க. பிராட்டி தான் உச்சிதமான கைங்கரியங்களே ஏவிடுவள். காப்பனார் வித்தெல்லாம் பிடிக்கும், நீ அதெல்லாம் செய் அப்படின்னு கைங்கரியம் செய்ய 2 பேருமான சேர்த்தியில நாம் கைங்கரியம் செய்யணும். அதை பார்த்தா பாரு பாரு உங்க குழந்தை என்னமா கைங்கரியம் பண்றான், என்னமா கைங்கரியம் பண்றான். அது ஒன்றும் 10ஆக எம்பெருமான் திருவுள்ளத்தை ஆக்கி கொடுப்படும். அதனால இந்த சேர்த்தியிலே நாம் கைங்கரியம் செய்யணும். பாவாம்சு சா வைதேகியா கிரி சாமிஷு வம்சத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே. நீ இளைய பெருமாள் பிரார்த்தித்தாரே, நீரும் பிராட்டியாரமாக அந்த மலை தாழ்வரைகளிலே விளையாடுவீர், அப்போது நாம் எல்லா கைங்கரியங்களும் செய்ய வேணும் என்று பிரார்த்தித்தாரே. அதுபோல இளைய பெருமாள் போல இருவருமான சேர்த்தியிலே நாம் கைங்கரியம் செய்வதுதான் உச்சிதம். சரி, அதுக்கு மேல சுவாமித்வம். இந்த நாராயணாய் ஸ்ரீமதே நாராயணாய் நாம் செய்யறோம். இந்த கைங்கரியம் பண்ணா எம்பெருமான் அந்த தலையால ஏற்றுக்கொள்வர். குருநாயகமாய் ஓட உலகுண ஆண்டவர் கருணாய் தவர்ந்த காலர் சிதகிய பானையர்
பெருநாடுகான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர். அழகா வியாக்கியானம் பண்ணா, பிச்சை தாம் கொள்வர்ங்கிற இடத்துல தாங்கிற இடத்துல வியாக்கியானம் பண்ணா, இதுக்கு முன்னாடி ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஒரு நாயகமாய் ஓட உலக ஆண்டான். அப்படி ஆண்டு கொண்டிருக்கும் காலத்தில் சக்கரவர்த்தியாக இருந்தான். அழகா ஒரு ஸ்லோகம் தெரிந்தார் ரிஷிகுணரத்ன கோஷத்துல. ஏகோ முக்தாதபத்ர பிரச்சல மணி கணாத்காரி மௌலுர் மனுஷ்யா திருப்ய தந்தாவலஸ்தோ ந கணயதி நதான் யத் க்ஷணம் க்ஷோணிபாதான் யத் தஸ்மை திஷ்டதேன்யா கிருபணம் அசரணா தர்ஷயன் தந்தபந்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் என்றது. தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதன் என்சிதாபியம். ஒருவர் நன்னா ஒரு யானை மேல உட்கார்ந்து ரொம்ப திருப்தனாக இருக்கான், ரொம்ப கர்வித்தனாக இருக்கான். இன்னொருத்தனை பல்ல காட்டி நிற்கிறான். ஒரு சித்ராசன் பல்ல காட்டி இருக்கான். தர்ஷயன் தந்தபந்தி. அவன் கணயதி நதான் எத் க்ஷணம் க்ஷோணிபாலம். ஒரு க்ஷணம் கூட அவன் அப்படி திரும்பி பார்க்கறதில்ல. திருப்ய தந்தாவலஸ்தா. இவனுக்கு கர்வம் கொஞ்சம் மட்டுன்னுட்டு அவனோட ஆணைக்கு அதை விட கர்வம். அது அப்படி இருக்கு, செலுத்தி தெரியுது பட்டத்தியான. திருப்ய தந்தாவலஸ்தா. ஒரு நிமிஷம் கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதாவது தாங்கத்த வியாக்கியம் இப்படி இருக்கான். ஒரு நாயகமாய் ஓட உலகோட ஆண்டவர் அப்படி இருக்கக்கூடியவன் என்ன செய்யறான், அந்த சித்தாரிசர்கள்லாம் கப்பம் கட்டுறதுக்கு வரா. நிறைய அதாவது ஊர்களில் வந்த பச்சைகள் ரத்னங்கள் வைரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். அதெல்லாம் அப்படி பார்க்கறது கூட அப்படி மேல் பார்வை அப்படி வந்து பார்த்துட்டு அதெல்லாம் சரியா கணிச்சிக்கதே இல்லை. மந்திரி எடுக்கிறேன் ஆட்டம் அப்படின்னு அந்த கணிசியாதவன் இன்னைக்கு பிச்சை தாம் கொள்வர். இவனே போய் அம்மா பிச்சைன்னு இவனா போய் கேட்கிறான் அப்படின்னு அந்த வியாபத்தி தோத்த காண்பிக்கிறான். அதனால இவன் அப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய அப்படி செருக்கி திரிகிறவன் அவ சமர்ப்பிச்சானா அதை ஏத்துக்க மாட்டான். இவன் கொடுத்து நான் வாங்கிக்கிறதானே அப்படின்னு எம்பெருமான் உபய விபூதி நாதம். ஆனா அவன் நாம சமர்ப்பிச்சோம்னா அது அவ்வளவு சந்தோஷத்தோட ஏத்துக்கிறான். இவன் என்ன சுத்திரம், இத போய் நீசனே நிறைவனே சொல்றோம், இவங்களுக்கு கொடுக்கறத போய் நாம ஏத்துக்கணுமா? இவன் லோகத்துல இருக்கிறவன் இப்படி இருக்கான். அதுக்கு நேர் எதிர்த்தட்டு எம்பெருமான் நாம் கைக்கிறேன்னு சொன்னால் அத நன்னா உகப்போட ஏத்துக்கிறான். நம்ம கொடுத்து எம்பெருமான் உகப்பு வரணுமா? இதான் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். மற்றவாளுக்கு நமக்கும் அனுசந்தானம் என்னன்னா வந்தா பரிபூர்ண நாசே, நாம என்ன அவனுக்கு கொடுத்து ஆக வேண்டியிருக்கு? இது ஒருத்தருடைய எண்ணம், இது கருவிலே தெரிவில்லாதவருடைய எண்ணம். இவ்வளவு தூரம் பரம சுலபனா இருக்கானே, நாம கொடுத்து எடுத்துக்கிறானே. தாயார் ஆத்து நிறைய பக்ஷணங்கள் பண்ணியிருப்பான், நிறைய திருப்பணியார் பண்ணியிருப்பான். இந்த குழந்தைகிட்ட கொடுப்பான். இந்த குழந்தைகிட்ட நான் எனக்கு ஒண்ணு கொடுறா, இந்த குழந்தை ஒரு விஷயம் அப்படிங்கும். ஒரு சமயம் இந்த குழந்தை கொடுக்கும். இந்த குழந்தை கொடுத்தா அத்தனை சந்தோஷம் தான். ஆத்து நிறைய பண்ணி வச்சிருக்காளே, அவளை எடுத்து சாப்பிட தெரியாதா? இந்த குழந்தை கையால கொடுத்து வாங்கிட்டா அதுக்கு அவ்வளவு சந்தோஷம். எப்படி பெரிய பெருமாளுக்கு பட்டர் அலைஞ்ச அந்த அடிச்சுட்டு இருக்க அதுல அவ்வளவு போக்கியதா புத்தியோ அந்த மாதிரி அது சொல்ற. இப்ப இவன் கொடுத்தா எம்பெருமான் அக்செப்ட் பண்ணிப்பான். அந்த குணம் சொல்றது இந்த நாராயண உத்தரகண்டத்துல. அந்தந்த சமயத்துல நாராயண சக்திக்கு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு அர்த்தம். ஆசையின் பிரகரத்தை ஒரு அர்த்தம், அவன் சேஷி உபய பிரார்த்தனையும் போது ஒரு அர்த்தம். அப்ப இது நாம் சொல்லக்கூடிய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப அந்த குணத்தை சொல்றது சுவாமித்வம். அதுக்கு மேல நாராயணாய அந்த ஆயகத்தார பிரார்த்தனை. இவனுக்கே எல்லா விதமான கைங்கரியமும் செய்யத்தருவேனாக போகணும்னு பிரார்த்தனை சொல்றது கீழே பார்த்தோம். அதுக்கு மேல பிரபலதர விரோதி பிரகாணம். இதுதான் பிரபலதர விரோதி. இங்க இருக்கிற விரோதி எல்லாம் ஒரு விதம். அது ரொம்ப பிரபலதர விரோதி எது? நமக்காக பண்றது, நம்முடைய கைங்கரியத்திலே நமப்பதத்தாலே கைங்கரியத்திலே களை அளிக்கிறது. இது பெரிய கைங்கரியத்துல களை. அது என்ன தண்ணீர் துரும்பு போல எம்பெருமான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். சின்னதா ஒரு அகங்காரம், இந்த ஆனந்தம் நமக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே போச்சு. ஆனால் அந்த ரொம்ப எம்பெருமானுக்கு எம்பெருமான் திருவுள்ள உகக்கும்படியாக நாம் கைங்கரியம் பண்ணணும். பரார்த்த கைங்கரியம் அப்படின்னு சொன்னா உனக்கே நாம் ஆட்சியமும். அதான் இந்த இதை அந்த நமப்பதமானது எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியில அன்வயம் கிடையாது, அந்த பிரதானமான அன்வயம் கிடையாது. இப்படி 10 அர்த்தங்களை தசைத்தான் அர்த்தம் மந்தாரம் திராயத்தை அதிகத்தனியகா ஷட்பதோயம் திரிகண்டா சொல்கிறது. இப்படி 10 அர்த்தங்களை இந்த 10 அர்த்தங்களை யார் மனனம் செய்கிறார்களோ அவளை மற்ற திராணம் செய்கிறது, ரட்சிக்கிறதுன்னு சொன்னா இது பதார்த்தமாக சொன்னார். இதுக்கு மேல ஷேர பிடித்து வாக்கியார்த்தமாக தெரிவிக்கிறார். ஈசானாம் ஜகதாம் அதீஷ தைதாம் நித்யானபாயாம் ஸ்ரீயம் சம்சித்ய ஆஸ்ரயணோச்சித அகில குணஸ்ய அங்கிரீ ஹரேராஸ்ரயே இஷ்டோபாயதயா. இது பூர்வகண்டார்த்தம்.
ஸ்ரீயாச்ச சகிதாய ஆத்மேஸ்வராய சயே கர்த்தும் தாஸ்யம் அசேஷம் அப்பிரதிஹதம் நித்யம் துவஹம் நிர்மமஹா. உத்தரகண்டார்த்தம் சொல்ற ஈசானாம் ஜகதாம் அதீஷ தைதாம் நித்யானபாயாம் ஸ்ரீயம் சம்சித்ய. முதல்ல எம்பெருமானார் எப்படி சரணாகதி செய்யும்போது சொன்னார், முதல்ல புருஷகாரமாக பெரிய விராட்டியாரை பத்தினார். ஆத்த சொல்றது ஸ்ரீயம் சம்சித்ய, பெரிய விராட்டியாரை புருஷகாரமாக பத்தி. அது பெரிய விராட்டியார் எப்படி இருக்கா? ஈசானாம் ஜகதாம், இந்த ஜகத்துக்கெல்லாம் தலைவியாக இருக்கா, நமக்கெல்லாம் தலைவியாக இருக்கா. நாம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை எல்லாம் கேட்கிறாள். அதுக்கு மேல எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியையாக இருக்கா. அதீஷ தைதாம், எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியையாக இருக்கா. இப்ப நம்ம சொன்னத்தை விண்ணப்பத்தை கேட்கிறார். ஏன்னா நமக்கு தான் தாயாக இருக்கக்கூடியவள், நம்முடைய ஈஷையாக இருக்கக்கூடியவள் சொன்னா, ஈசானன்னு சொன்னா நாம சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கிறா. எம்பெருமானுக்கு ரொம்ப பிரியா இருக்கா. அவனுக்கு அந்த வார்த்தையை தக்க தருணம் பார்த்து எடுத்து சொல்லுகிறார். நம்மாலே பத்தப்படுகோளாக இருக்கிறாள், எம்பெருமானை பத்தி இருக்கிறார். இதெல்லாம் ஸ்ரீசப்தத்தினுடைய அர்த்தம். ஆனா அதுக்கு மேல நித்யான பாயாம், நித்யான பாயின்னு சொல்லி ஒரு நாளும் எம்பெருமானை விட்டு பிரியாதவள், எப்பொழுதும் அவனுடைய மது சப்தத்தினுடைய அர்த்தம் எம்பெருமானோடு எப்போதும் சேர்ந்திருக்காள். இப்படிப்பட்ட அந்த பெரிய விராட்டியாரை பற்றி புருஷகாரமாக பற்றி ஆஷ்ரேணோச்சித அகில குணஸ்ய அரேஹே அங்கிரி ஆශ්‍රயே இஷ்டோபாயதையா. எம்பெருமான் எப்படி இருக்கான்? எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி பெரிய விராட்டியாரை புருஷகாரமாக பற்றி எம்பெருமானுடைய திருவடிகளை இஷ்டோபாயத்தையா ஆශ්‍රயே, என்னுடைய அபீஷ்டம், என்ன அபீஷ்டம்? கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற அந்த இஷ்டத்திற்கு உபாயமாக எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறேன். எம்பெருமான் எப்படி இருக்கான்? ஆශ්‍රேணோச்சித அகில குணஸ்ய, நாம் ஆශ්ரயிப்பதற்கு தகுந்த கல்யாண குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். இவ்வளவு தப்பு குத்தம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், கண்டு கத்துகைக்கு சௌலமியம், ஒரு நீராக கலந்து பரிமாறுகை சௌஷீலம், இந்த மாதிரி பல கல்யாண குணங்கள். இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் உடையவனான அந்த எம்பெருமானை இஷ்டோபாயத்தையா ஆශ්‍රயே, கைக்கரியத்துக்கு உபாயமாக நான் பற்றுகிறேன். நாம் சரி இப்படி பத்தி விட்டு ஷியா, அதுக்கு மேல இந்த உபேய இதாயிடுச்சு. அதுக்கு மேல உபேய பிரார்த்தனை சொல்லுது. எம்பெருமானுக்கு நாம் எல்லா கைங்கரியும் செய்யணும்னு பிரார்த்திக்கிறது. ஷியா சைதாய, இந்த பெரிய விராட்டியாரோடு கூடி இருப்பவனுக்கு ஸ்ரீமதே ஆத்மேஸ்வராய, தனக்குத்தானே ஈஸ்வரனா இருக்கா அந்த நாராயணனுக்கு தாஸ்யம் அசேஷம் அப்பிரதிஹதம் நித்யம், அதான் சொல்ற தாஸ்யம் கர்த்தும், அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களை செய்வதற்கும். எப்படி அசேஷம் தாஸ்யம், ஒன்று விடாமல் எல்லா கைங்கரியும் செய்யப்படும். அப்பிரதிஹதம், அதுல எந்த ஒரு விக்னமும் இருக்கலாகாது. எப்படி நித்தியமாக செய்வன். எப்படி இளைய பெருமாள் படைவீட்டிலும் செய்தார், காட்டிலேயும் பின்தொடர்ந்து செய்தார், அதுபோல எல்லா விதமாக செய்யணும். எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாரோ உனக்கே நாம் ஆட்சியும். நீ அங்க பரமபதத்திலே இருந்தாலும் சரி, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, நாங்கள் ஒக்க பிறக்க கடவுள். எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமையாவும் உனக்கே நாம் ஆட்சியும். இப்படி நித்தியம் உனக்கு கைங்கரியம் செய்ய வேணும். இப்படி தாஸ்யம் கர்த்தும் அர்த்தையே நான் பிரார்த்திக்கிறேன். எப்படி அகம் நிர்மமஹா, எப்படி நாம் கைங்கரி செய்யணும்? மமகாரமின்னி, நான் செய்தேன், இந்த பலை இதனாலே வரக்கூடிய பயன் எனக்கு என்கிற மமகாரம் இல்லாமல் நான் இந்த கைங்கரியத்தை நித்தியமாக செய்ய வேணும் என்று எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்தித்து துவயத்தின் அர்த்தத்தை சுருக்கமாக தலை கட்டினார். சரி, அடுத்தது இந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது சரமஸ்லோகம்னு இதுக்கு எதனால பேர் ஏற்பட்டது? ஏன்னா இது சரமஸ்லோகமா, சரமான கடைசின்னு அர்த்தம். கடைசி ஸ்லோகம், கீதையிலே கடைசி ஸ்லோகம் இது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரஹ தத்திர ஸ்ரீ விஜயோ பூதே துருவா நீதிர்மதிர்மமா, இதானே கடைசி ஸ்லோகம். இது சரமஸ்லோகம்னு சொல்றாரு. இதந்தே நாத்தபஸ்காய நாளுக்கு தொடங்கியே இருக்கு. சரமஸ்லோகத்துக்கு தொடங்கி இன்னும் எத்தனையோ ஸ்லோகங்கள் பிற்பாடு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது எதற்கு சரமஸ்லோகம் என்னால், சரமோபாய பிரதிபாதக ஸ்லோகா சரமஸ்லோகா என்று தெரிவிப்பது. சரமமான உபாயத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். எம்பெருமானை அடைவதற்கு எத்தனையோ உபாயங்கள். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று திருவடிகளிலே விழுந்தான் அர்ஜுனன். இந்த திருவடிகளிலே விழுந்த உடனே அவனுக்கு பல பல நெறிகளை எல்லாம் எம்பெருமான் எடுத்துரைக்கிறான். அவனுக்கு ஆத்மாவுடைய நித்தியத்தை சொல்லி
அதற்கு மேலே அது எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதுங்கிறதையும் தெரிவித்து அந்த எம்பெருமானை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அவதாராஸ்தி தியானம், புருஷோத்தம வித்யை, இதெல்லாம் சொல்றான் எம்பெருமான். இவ்வளவு உபாயங்கள் எல்லாம் சொன்ன பிறகு கடைசியில என்ன சொல்றான்? தன்னை அடைவதற்காக இந்த சரணாகதி என்கிற உபாயத்தை எம்பெருமான் காட்டி கொடுக்கிறான். அதனாலே தன்னை அடைவதற்கு கடைசியா சிரமமான உபாயம், கடைசி இறுதியான உபாயம், அந்த இறுதியான உபாயத்தை தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம் இறுதி ஸ்லோகம். சரமோபாயத்தை காட்டக்கூடிய ஸ்லோகம் சர்வஸ்லோகம். இதற்கு பெயராயிற்று. மத்தியமபதலோபி சமாசம் இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தை தெரிவிப்பார்கள். இருக்கட்டும். சரி, இதை ஏன் முதல்ல கடைசியில எதுக்காக எம்பெருமான் சொன்னான்? முன்னாடியே முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா? இது அனுவாத போட்டியிலே என்ன அங்கிப்புறத்து நம்பி வார்த்தை புடலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே சொல்றார். இது அனுவாத போட்டியிலே இருந்து வங்கிப்புறத்து நம்பி வார்த்தை. ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். லோகத்துல நமக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு காரியம் நடக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்க, அவர்கிட்ட போய் கேட்கணும். பாய், எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், என்ன பண்றது அப்படின்னு அவன் இடத்த போய் கேட்டோம். உடனே அவன் சொல்றான், இல்லை இந்த ஆஃபீஸ்க்கு போ, இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பா, அதை ஃபில்அப் பண்ணு, ஒரு டிடி எடுத்து கொண்டு போய் கொடு. அவன் ஒரு செலான் கொடுப்பான், அதை எடுத்து போய் இன்னொரு ஆஃபீஸில் கொடு. அவள் அதுக்கு ஒரு கவுண்டர் ஃபைல் கொடுப்பா, அதை வச்சுக்கோ, அதை கொண்டு போய் இன்னொரு ஆஃபீஸில் கொடு, அது ஏதோ இது இருக்கும், அதுக்கப்புறம் உன்னோட வேணுங்கிற அந்த பத்திரம் கிடைக்கும். இப்படி சொல்லலாம். இது ரொம்ப என்னது இது, இத்தனை இவ்வளோ ஒரு காரியமா இருக்க, இவன் இந்த காரியங்கள் தானே பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்கும் இந்த காரியங்கள் தானே பண்ணி கொடுத்துருக்கான். அப்பா, நீ எல்லாருக்கும் இந்த காரியம் தானே பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு இதை பண்ணி கொடுக்க கூடாதா? பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1200 ரூபா 1300 ரூபா செலவாகும். அதுக்கு என்ன பிரமாதம், இந்த 1500 ரூபாயை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து விடுறான். சரி, இவன் முதல்ல காட்டாம சொன்ன உடனே இவன் சொன்னான், அப்பா ஒரு சமமான காரியம், ஒரு 1200 ரூபா 1300 ரூபா ஆகும், நீ கொடு, ஒரு 1200 ரூபா கொடு, நான் பார்த்துக்கிறேன், நான் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. உடனே என்ன தெரியுமா மனசன் நினைப்பேன், பாரு, நான் என்ன உபாயம் வழிதானே காட்டும், இவன் 1200 ரூபா பணம் கொடுக்குறானே, கமிஷன் அடிக்க பார்க்குறான் பாரு அப்படின்னு நினைச்சுப்பான். இதே மாதிரி இவன் என்ன பண்ணான், அர்ஜுனனுக்கு முதல்ல பா சர்வதர்மா பரித்திஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, மாமேகம் சரணம் பிரஜ, என்னையே சரணமாக பத்துன்னு ஒரு வார்த்தை முதல்லயே கண்ணன் சொல்லியிருந்தானே என்ன ஆகும், இத்தனை நாளா நம்மோட ஒன்னா கிரிக்கெட் ஆடிருந்தான், அத்தை புள்ள மாமா புள்ள, அத்தா அம்மாச்சி, இப்படி இருக்கக்கூடியவன் ஏதோ ஒரு வார்த்தைக்காக பேருக்கு சொன்னான், சிஷ்யஸ்தேகம் ஷாதிமான் துவாம்பர பதம், உனக்கு சிஷ்யன் உன் திருவடியை பத்தி இருக்கேன்னு சொன்னா, என் திருவடியை பத்து நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானே, அப்படின்னு நெஞ்சிலே ஒரு நெகிழ்ச்சி பிறக்கும். அதனால எம்பெருமான் என்ன பண்ணா, கர்மம் ஞானம் பக்தி இத்த எல்லாம் சொன்னான். உடனே அர்ஜுனன் பார்த்தான், என்னது இது கர்ம யோகங்கிறான், ஞான யோகங்கிறான், பக்தி யோகங்கிறான். ஒரு ஞான யோகம் ஒரு 10 காயத்ரி பண்றதுக்குள்ள 10,000 இடத்துக்கு மனசு போயிட்டு வந்துடுறது. நாம எங்கே ஞான யோகமோ பக்தி யோகமோ இதெல்லாம் எங்கே பண்றது? என்ன லோகத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இந்த கண்ணன் தான் பெரிய தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு இருக்காளே, பீஷ்ம தாத்தா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு கதை சொல்லும்போது, கண்ணன் தான் பெரிய தெய்வம், கண்ணன் தான் பெரிய தெய்வம் சொல்லிருக்காளா, லோகமெல்லாம் சொல்றது. சின்ன வயசுல இருந்தே பெரிய தெய்வீகமான பல காரியங்கள் பண்ணியிருக்காங்கிறத, நமக்கு இவ்வளவு பந்துவா இருக்கக்கூடியது, இவ்வளவு சுலபனா இருக்கான். இதெல்லாம் விடுறா, நான் பாத்துக்கிறேன்டா, உன் காரியத்தை நான் பாக்குறேன், நான் பாத்துக்கிறேன், போ நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? எல்லாத்தையும் விட்டுடு, என்ன 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 கிட்டியோனோ, என்கிட்ட வந்துட்டியோனோ, நீ எல்லாத்தையும் விட்டுடு, என்ன அடைஞ்சிட்டியோனோ எல்லாத்தையும் விட்டுடு, நான் உனக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் போக்கிடுறேன், நீ கவலைப்படாத இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா அப்படின்னு மனசுல நினைக்கிறான். இப்ப இது என்ன இவன் மனசுல நினைச்சதுன்னா அதே கர்மஸ்லோகம் தான். எல்லாத்தையும் விட்டுடு, என்ன பத்துட்டியோ இல்லையோ எல்லாத்தையும் விட்டுடு, சர்வதர்மா பரித்திஜ மாமேகம் சரணம், எல்லாத்தையும் விட்டுடு, சர்வதர்ம பரித்தியாகம் தான் அதுக்கு அர்த்தம். நான் பாத்துக்கிறேன், அகம் துவா சர்வபாபேபியோ மோட்ச விஷயாமே, கவலைப்படாத மாசுஜா, இவ்வளவுதான். இப்படி சொல்ல மாட்டானா நீ நினைச்சிருந்தான், ஐயோ இத்தனையும் விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானான்னு மனசுல நல்லா பட்ட பிறகு உபதேசிக்கிறோம். முதல்லயே சொன்னா அந்த கதை தான், ஏதோ இப்ப சொன்னா உடனே திருவடி பத்துங்கிறானே அப்படின்னு என்ன வந்துடும். அதனால் நன்னா நெஞ்ச சோதித்து இந்த மாதிரியான ஒரு பக்குவமான மனசு ஏற்படும்படியாக பண்ணி அப்புறம் இந்த ஸ்லோகத்தை உபதேசிக்கிறான். கடைசியா இறுதியாக உபதேசிக்கிறான். சரம ஸ்லோகம் என்று பேராயிற்று.
அதான் சொன்னா சர்வ தர்மான் பரித்யஜ்ய மத் பிராப்த்யர்த்ததயா மயோக்தம் அகிலம் சந்தியஜ்ய தர்மம் புனः மாமேகம் மதவார்த்தையே சரணமித்யார்த்தோவசாயம் குரு त्वामेवं व्यवसायुक्तम् अखिल ज्ञानादि पूर्णोह्यहं तत् प्राप्ति प्रतिबंधकैः विरहितं कुर्यां शुचं नाकृथा சொல்ற மத் பிராப்த்யர்த்ததயா மயோக்தம் அகிலம் சந்தியஜ்ய சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படியே சொன்னார் சர்வதர்மான் எல்லா தர்மங்களையும் விடுத்து சாகல்யேன பரிசாகல்யேன அனைத்தும் ருச்சி வாசனைகளோடு விடுத்து மத் பிராப்த்யர்த்ததயா மயோக்தம் அகிலம் என்னை அடைவதற்காக நான் கீழே யாதொரு சில உபாய விசேஷங்களை சொன்னேன் அது அனைத்தையும் விடு அதையெல்லாம் விடுத்து மத் பிராப்த்யர்த்ததயா மயோக்தம் அகிலம் சந்தியஜ்ய சர்வ தர்மான் பரித்யஜ்ய. ஏன்னா தர்மம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எது ஒன்று இஷ்டத்திற்கு சாதனமாக வேதத்தாலே சொல்லப்பட்டிருந்தோ இஷ்ட சாதனமாக உள்ளதோ அதுதான் தர்மம்னு பேர். இப்ப எம்பெருமானை அடைவதற்கு எத்தனையோ நெறிகள் இருக்கு அதெல்லாம் சொன்னான். ஆனா வியாக்கியானம் பண்ணது குலலோக சொல்ல இது தர்மம் என்கிறது பிரமித்த அர்ஜுனன் கருத்தாலே திருப்பாவை சொல்ல தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்றார் எவ்வாறு நிர்வகிப்பாராம். இதெல்லாம் 14வது பாசுரம் இல்லையோ இதெல்லாம் சிவத்விஜர்கள் தாமசமான சன்னியாசிகள். அவள்லாம் நன்னா ராத்திரியில ரொம்ப நாள் முடிச்சிருந்து ஏதோ வெத்தலை போட்டுட்டு இப்படிதான் இருந்தது காத்தால எழுந்த வரை நல்லா பல்ல படவளுக்கு தேய்ச்சி விடும். அப்படி அவளை 8 மணி 9 மணிக்கு அவ கோவிலுக்கு போறான். அந்த மாதிரி காலம் வச்சு நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. அப்போ சிவத்விஜர்கள் அவ கோவிலுக்கு போறான்னு சொல்றது தங்கள் திருக்கோயில்னு சொல்றாளே அது என்ன திருவில்லாத தேவர்கள் அவளுக்கு திருக்கோயில் சொல்ற அவர்கள் அபிப்பிராயத்தாலே அவ திருக்கோயில் சொல்வாள் அவ அபிப்பிராயத்தாலே சொல்லுது. அதனால இங்க தர்மம்னு சொல்றதுக்கே பிரமித்த அர்ஜுனன் கருத்தால இதெல்லாம் தர்மமே கிடையாது அதர்மம். இந்த கர்மயோகம் ஞான யோகம் இதெல்லாம் இஷ்டத்துக்கு சாதனமா எம்பெருமான் தானே எம்பெருமான் திருவடி தானே அது பரம இஷ்டம். அதுக்கு இதெல்லாம் சாதனமா ஏன்னா இஷ்டத்துக்கு சாதனமே கிடையாது. நாம இதெல்லாம் கைபூ வைத்திருக்கும் கடவுள சணல் கண்ட பிரம்மாஸ்திரம் போல எம்பெருமான் காரியமே செய்ய மாட்டான். இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல 2 கையும் விட்டாதான் எம்பெருமான் வந்து காரியம் பார்ப்பான். அப்ப அது வரைக்கும் எம்பெருமானுடைய எம்பெருமான் காரியகரமாவதற்கு எல்லாம் தடையாக இருக்கிறது. இது இஷ்ட சாதனமே இல்லை அனிஷ்ட சாதனம். எம்பெருமான் காரியம் செய்வதுங்கிற அந்த உபாய பாவத்துக்கு இதெல்லாம் தடையாக இருக்கு. ஆனா அவன் உணர்ல வேத புருஷன் கொண்டி பசுக்கு தடியிட்டு வைத்தார் போல இதெல்லாம் விதிச்சிருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டுன்னு சொன்னா சரி இவன் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ அப்படின்னு சொன்னா இவனுக்கு விசுவாசம் பிறக்காது. அதனால சரி அவன் பிரவൃத்தி பலனாக இருக்கான் சரி அதெல்லாம் சொல்லி வச்சுது அவனுடைய ருச்சி அனுகுணமாக. ஆனா வஸ்துதா அதெல்லாம் தர்மமே இல்லை. ரொம்ப சத்வனிஷ்டன் பரமசத்வனிஷ்டனுக்கு அதெல்லாம் தர்மமே கிடையாது. சரி அதனால மத் பிராப்த்யர்த்ததயா மயோக்தம் அகிலம் சந்தியஜ்ய நான் சொல்லதெல்லாம் விட்டுடும். சந்தியஜ்ய தர்மம் மயோக்தம் அகிலம் தர்மம் சந்தியஜ்ய எல்லா தர்மத்தையும் விட்டுடும். அகிலம் தர்மம் சந்தியஜ்யன்றதா சர்வதர்மா பரித்யஜ்ய புனः மாம் ஏகம் என்னை ஒருவனையே மதவாப்தையே சரணமிதி ஆர்த்தா அவசாயம் குரு. இப்ப என்னை அடைவதற்கு நீ என்னையே சரணம் என்று திருடமான அத்தியவசாயத்தோடு இருப்பாயாக. என்னையே ஒரு திருடமா நானே உபாயம் என்று ஒரு அத்தியவசாயத்தை கொள்ளுவாய். மனசிலே ஒரு நிச்சயத்தை கொள்ளணும். நாம் ஏகம் சரணம் வரஜகத்துதான் அவசாயம்னு அது மானசமாக இருக்க வேணுங்கிறத காட்டியது திருடமான அத்தியவசாயத்தை கொள். சரி என்ன சொன்னா மாம் ஏகம் சரணம். இதனால என்ன சொல்லி ஏகசப்தத்தாலே என்ன நாம் பத்தும் உபாயம் அல்ல. நாம் போய் எம்பெருமானை பற்றுகிறோமே அதுவும் உபாயமே கிடையாது. எம்பெருமானே உபாயமே ஒழியா இதெல்லாம் எம்பெருமான் தான் உபாயம். இப்ப நாம் செய்யக்கூடியதெல்லாம் அதிகாரி விசேஷனம். நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அதிகாரி விசேஷம்னு சொல்றது ஒழியா பிரபத்தி என்பது உபாயம் அல்ல அல்ல அல்ல. தேவபெருமான் சொல்லியிருக்காரு உபாயேஷு பிரபத்தி சாத்து சொல்லியிருக்காரு. ஆனா பிரபத்தியினுடைய ஸ்வரூபத்தை பார்க்கணும். அனகராச்சாரிய சுவாமி அழகா எழுதிட்டார். எண்ணெய் வாங்க செல்லுபவன் கையிலே ஒரு சாக்குப்பையை எடுத்துக்கொண்டு சென்னால் அது எவ்வளவு பொருத்தமா இருக்குமோ அதுதான் பிரபத்தியை உபாயம்னு சொன்னா அவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஏன்னா உபாயம் சொல்லணும். உபாயம் பிரபத்தின்னா என்ன துவமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே உபாயமாக ஆக வேண்டுங்கிற பிரார்த்தனை இருக்க அதுதான் சரணாகதி. அப்படிப்பட்ட ஒரு மதி விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு புத்தி விசேஷம் தான் சரணாகதின்னு பேரு.
அப்படின்னு நீயே உபாயமாக வேணும்னு சொல்லிட்டு இப்ப நான் பத்திர பத்தும் உபாயம் சொன்னா இது என்ன அர்த்தம்? இப்ப நான் பத்திர பத்துக்கும் அப்போ அதான் சொன்னா குருலகு விகல்பம் கூடாது. இவ்வளவு தூரம் கஷ்டமான பக்தி யோகாதிகளை விதிச்சுட்டோம், ஒண்ணு மேல அவன் திருவடியை பத்து அப்படின்னு சொன்னா அப்போ இதுவும் உபாயம் இல்லை அதுவும் உபாயம் இல்லை, பெருமான் தான் உபாயம். கேட்டா சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜன் சொன்னாலே விடுகை உபாயமோ பத்துகை உபாயமோ கேட்டா விடுகையும் உபாயம் அண்ணு பத்துகையும் உபாயம் அண்ணு விடுவித்து பத்துவிக்கும் அவனே உபாயம், எம்பெருமானே உபாயம். அதான் சொன்னா மாம் ஏகம் சரணம் மதவாப்தியே சரணம் இத்தியார்த்தா. எம்பெருமானை அடைய வேணும், கிட்ட வேணும், எம்பெருமான் கைகறி பண்ணணும், இந்த ஆர்த்தி இருக்கணும். அப்படிப்பட்டவனாக நீ இப்படிப்பட்ட திருடமான அத்தியவசாயத்தை கொள்வாயாக. இப்படி இருக்கிற உன்னை அகம் துவாம் எப்படிப்பட்டவன் ஏவம் விவசாயுக்தம் எம்பெருமான் திருவடியே நமக்கு தஞ்சம் என்று இருக்கக்கூடிய உன்னை அகில ஞானாதி பூர்ணோக்கியம். இங்க அகம்னு சொல்றது நம்முடைய அந்த மாம்னு சொல்லும்போது அது கீழே இருக்கக்கூடிய தேருக்கு கீழே நாட்டின திருவடிகள், அப்படிப்பட்ட அந்த சௌலபிய வேஷத்தை காட்டுகிறான் மாம்னு சொல்லி. இங்க அகம் அப்படின்னு சொன்னா எல்லா என்ன பாப்பங்கள் இருந்து உன்னை விலக்கி கொடுப்பேன்னு சொல்றானே, அப்ப இங்க இருக்கும்போது என்ன சொல்றான்? அகில ஞானாதி பூர்ணகம், நல்ல சக்தி, ஞானம் சக்தி முதலிய கல்யாணம் அந்த குணங்கள் எல்லாம் உடையவனா நான், உன்னுடைய பிராப்தி பிரதிபந்தகங்களை எல்லாத்தையும் போக்க வைக்கக்கூடிய சக்தி படைத்த நான் அகில ஞானாதி பூர்ணகம் அகம் அப்படின்னு தன்னுடைய மேன்மையை காட்டினான். கீழ் சௌலபியத்தை காட்டினான், இங்கு தன்னுடைய மேன்மையை காட்டுகிறான். மத் பிராப்தி பிரதிபந்தகை, என்னை அடைவதற்கு அந்த என்னென்னலாம் தடையாக இருக்கின்றனவோ அந்த பிரதிபந்தகங்களிலிருந்து விரகிதம் புரியான், உன்னை விலகியவனாக ஆக்கி வைக்கிறேன். அப்படிப்பட்ட உனக்கு என்ன சொன்னான்? மோக்ஷயிஷ்யாமி நிச்சாலே நீயும் வேண்டா நானும் வேண்டா அவை தன்னடையே விட்டு போங்கான் என்கிறான். ஒரு சூத்திரம் சொன்ன புலலோகாச்சார் மூச்சுப்படியில, நீயும் வேண்டா நானும் வேண்டா தன்னடையே விட்டு போங்கான். இது என்னது? இது நீயும் வேண்டான்னா புரியுது, நீ வேண்டாம் அந்த பாப்பங்களை போகிறதுக்கு நீ வேண்டா, சரி ஒன்னால பண்ண முடியுது. நானும் வேண்டான்னு இது சொல்ற, தன்னையே விட்டு போங்கான். அதுவும் நிச்சாலே அப்படி ரொம்ப நாள் புரியவே இல்லை. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல பார்த்தா நன்னா தெரியும். மாணவகா பாடம் படதி, அத்தியாபகா மாணவகம் பாடம் பாட்டயதி. மாணவன் பாடத்தை படிக்கிறான், அத்தியாபகர் மாணவனை பாடத்தை படிக்கும்படியாக செய்கிறார். அப்படின்னா அந்த நிச்சயம்னு சொன்னா அந்த கேது பூதனான அந்த நிஜந்த கர்த்தா அவனுடைய ஒரு காரியம் வேணுமே. நான் வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாமனில் ரொம்ப கம்பீரமான பங்கி, நீ என்னை ஆசிரித்த ராஜகுல மகாத்மியத்தாலே தன்னடையை விட்டு போங்கான். ரொம்ப கம்பீரமான பங்கி எழுதிட்ட. அயோத்தியா ராமானுஜிய சுவாமி ஒரு அழகான அரும்பலம் அதை சாட்சிக்க. சரி, ஒரு திருட்டாந்தம். ஒரு புலி ஒரு மானை துரத்திட்டு வருது. மானை துரத்திட்டு வந்தது. இந்த மான் நல்லா வேகமாக ஓடி வருது. ஒரு பெரிய குகை, அந்த குகைக்குள்ள போய் நுழைஞ்சு விடுது. அது சிங்கத்தினுடைய குகை. சிங்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கு. அங்க போய் பக்கத்துல சிங்கத்து பக்கத்துல போய் நின்றுன்றது. ஓடி வந்த புலி அந்த வாசத்தையே குகையினுடைய வாசத்தையே நின்றுடுது. ஒண்ணுமே பண்ணல. இப்ப பாருங்க இந்த நிலை, அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கு, இந்த மான் பக்கத்துல இருக்கு, இங்க இந்த புலி அப்படியே நின்றுடுது. பார்த்தா சொல்றா, இந்த சிங்கம் போல இருக்கக்கூடியதுதான் எம்பெருமான், இந்த மான் போல இருக்கிறதா நாம. நாம் எம்பெருமானை பத்தினோம், எம்பெருமானை கிட்டினோம், அந்த ராஜகுல மகாத்மா இது இருந்தா போதும். இந்த சிங்கம் ஏதாவது காரியம் பண்ணித்தா? ஒண்ணும் பண்ணல. அந்த மான் எதுவும் பண்ணித்தா? ஒண்ணுமே இல்லை. அது இந்த கிட்டினதோ சரி, அதுக்கப்புறம் ஏதாவது வியாபாரமா? ஒண்ணும் இல்லை. நீயும் வேண்டா நானும் வேண்டா தன்னடையே விட்டு போங்கான்னு என்கிறான். அப்ப அந்த மான தாசி இந்த மாதிரியா நிலை இது. இவன் சொன்னா இவன் இவ்வளவு பண்ணிட்டு இவன் ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொன்னா இவனை ஆசைத்தவன்னு தெரிஞ்சா இத்தனை நாள் நிறைய பூந்த அந்த பாப்பங்கள் தன்னடையே விட்டு போயிடும். அந்த நெய்குளத்தை பற்றி அந்த பதிகத்துல தான் சொல்றேன். நீ பண்டன்னு பட்டினங்காப்ப நீ அந்த மாதிரி நினைச்சிருக்கியா? பெரியாழ்வார் தெரிவிக்கிற பாப்பங்களே அன்னைக்குவா நினைச்சுக்காது. இது எம்பெருமான் உகந்த சரீரம், இதெல்லாம் ஜாகிரதையாக இருந்தோ, பெருமாள் நிகிர சங்கல்பத்துக்கு ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி மத் பிராப்தி பிரதிபந்தகைஹி விரஹிதம் புரியாம், தன்னடையே விட்டுப்போம். கவலைப்படாத. சுச்சம் மா கிருதா மா சுதா, நீ கவலை கொள்ளாதே, நீ கவலையே படாத. ஒரு சோகம் நிமித்தம் இல்லைவான், நீ சோகிப்பதற்கு நிறைய உட்பட சோகிக்க வேண்டும். அந்த ஸ்லோகத்தை சரம ஸ்லோகத்தை கேட்பதற்கு அதிகாரி யாரு? சீதாமி சொன்னானே, ரொம்ப எனக்கு அப்படியே
அப்படியே என்னுடைய வேபதுஷ்ட சரீரமே ஜாயத்தேன்னு சொல்லி ரொம்ப எனக்கு அப்படியே சீதந்திமே காத்திராணி, என்னுடைய சரீரமெல்லாம் அப்படியே அங்கங்கள்லாம் அப்படியே துவண்டு போறது, ஒண்ணுமே பண்ண தெரியல அப்படின்னு சோகப்பட்டவன் கேட்பதற்கு அதிகாரி. கேட்ட பிறகு மார்பிலே கை வைத்து உறங்க அமையும். அப்புறம் சோகப்படக்கூடாது என்ன இந்த அர்த்தத்தை சொல்லி முடித்தார். கடைசி ஸ்லோகத்துல அந்த ஸ்லோகத்துக்கு நிமித்தத்தை சொல்லி அந்த ஸ்லோக நிமித்தி பிரகாரத்தை சொல்லி ஒரு அனுசந்தானத்தோட முடிக்கிறார், நிறைவுறுத்துகிறார். நிச்சித்யத்வத் அதீனதாம் மயி சதா கர்மாத்யுபாயான் ஹரே கர்த்தும் த்யக்துமபி பிரபத்தும் அனலம் சீதாமி துக்காகுலஹ ஏதத் ஞானம் உபேயுஷோ மம புனः சர்வாபராதக்ஷயம் கர்த்தாசீதி திருடோஸ்மி தேது சரமம் வாக்கியம் ஸ்மரன் சாரதே. நம்முடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? நிச்சித்யத்வத் அதீனதாம் மயி சதா. நாம் எம்பெருமானுக்கு அத்தியந்தம் பரதந்திரர்கள், எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவர்கள், அதீனர்கள். கீதை நன்னாக மனசுல வாங்கிட்டுக்கணும், அத்தை நிச்சயம் செய்து கொண்டு மயித்வத் அதீனதாம் சதாத்வத் அதீனதாம், எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அதீனமாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை நிச்சித்து. அதனால பார்ப்போம் நாம எங்க இந்த கர்மாத்யுபாயங்கள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஒரு சக்தியுமே இல்லையே, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேராதே அப்படின்னு கர்மாதி உபாயான் ஹரே ஹே ஹரே கர்மாதி உபாயான் கர்த்தும் அனலம். இந்த கர்மம் முதலிய உபாயங்களை எல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தியே இல்லை. அழகா தெரிவித்தா. பக்தியாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள், ஞானாதிக்கியத்தாலே பிரபன்னர்கள் பூர்வாச்சாரியர்கள், அஞ்ஞானத்தாலே அசக்தியாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள். ஏன்னா ஆழ்வார்கள் இருக்காளே காலாழும் நெஞ்சழியும் கண்சொழும் சொல்லி அவளால அடைபட ஒரு கர்மத்தை செய்ய முடியாது. அவளால எங்கேன்னு ஒரு கர்மத்தை செய்ய முடியாது. அதனால அவளுக்கு யோகியத்தை இல்லை. ஏன்னா எம்பெருமான நினைச்சு பார்த்தா அப்படியே உருகி போயிடுறா, நீட் பண்ணமா உருகி போயிடுறா. அவளால ஒரு யோகமோ எதையும் அனுஷ்டிக்க முடியாது. ஆச்சாரியர்கள் அவள நன்னா ஞானம் கை வந்தவர்கள், நமப்பதார்த்தம் நன்னாக கை வந்தவர்கள். இப்ப நாம் நம்முடைய ஸ்வரூபத்தை நன்னாக உணர வேணும். அத்தியந்த பரதந்திரர்கள். நாம் எப்படி நம்முடைய ரட்சிப்பதற்கு ஒரு உபாயத்தை அனுஷ்டிப்பது? அது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேராது, நம்முடைய பாரதந்திர ஸ்வரூபத்துக்கு சேராது. என்ன அர்த்தம் எடுத்தவர்கள்? எல்லா கர்மத்தையும் விட்டு எம்பெருமானே பொருத்தினவர்கள். நமக்கு கர்மமாது ஞானமாது பக்தியாது சொன்னேன், கீழே சொன்னேன், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால எம்பெருமான் திருவடியே தஞ்சம். அவனும் ஞான பரிபூர்ணன் பரம சக்தி உடையவன், நம்ம அஞ்ஞர்கள் அசக்தர்கள். அதனால ஒருத்தன் ரொம்ப வசந்தவனா இருக்கான், நல்லா கெட்டிக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அப்பா நீயே தஞ்சம்னு சொன்னது லோகத்திலே சித்தம். இதெல்லாம் லோகத்திலே சித்தமா இருக்கு. அதனால அப்ப எம்பெருமானுக்கு அதீனமான தன்னுடைய தன்மையை மனசிலே நிச்சயித்து கர்த்தும் கர்மாத்யுபாயான் கர்த்தும் அனலம், அப்படியாக அதெல்லாம் செய்வதற்கு சக்தியே இல்லை. ஆனா எட்டுமப்பி அனலம். அதான் சொல்ற, ஏதோ சில பேர் சிலதை ஆரம்பிச்சிருக்கா, ஆரம்பிச்சுட்டெல்லாம் விடுன்னு சொல்றாள், இதெல்லாம் விடலாமா கேட்டுட்டே இருப்பான். நீங்கள்லாம் அந்த கோவிலுக்கு போக வேண்டாம் நம்மளே சொல்லணும், சாமானியமா கேட்டுக்கலாம். இல்ல இல்ல நான் ஒரு 10 வாரம் வரேன்னு வேண்டிட்டு இருக்கேன், 10 வாரம் மட்டும் போயிட்டு வர சொல்றேனே. ஆரம்பிச்சுட்டு இது மட்டும் இருக்கட்டுமே அது மட்டும் இருக்கட்டுமே, விடவும் முடியாது, நம்மால பத்தவும் முடியாது விடவும் முடியாது. அதான் சொல்ற, கர்த்தும் தியக்தும் பிரபத்தும் அனலம். எம்பெருமான் திருவடியை 10ன்னு சொன்னா இவ்வளவு பண்ணா முடியுமா? ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எம்பெருமான் திருவடியே தஞ்சன் நினைச்சிருந்தா முடியுமா? அவ்வளோ பரவத்தை ஒண்ணுமே பண்ணாதோட பெருமான் திருவடியே பத்திருந்தா முடியுமா? பிரபத்துமா பெறலாம். உய்ய கொண்டால் உடையவர் வந்துச்சு இந்த வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னு அவர் சொன்னார். இவர் சொல்ற அர்த்தமெல்லாம் பிரபத்தியை பத்தி நன்னா எடுத்து உபதேசித்தார். இவர் சொல்ற அர்த்தமெல்லாம் நன்னா தான் இருக்கு, என்னமோ எனக்கு என்னமோ பக்தி யோகம் பண்ணா தேவையே தோன்றதுன்னு. வித்வானா இருந்ததாலே அர்த்தத்துக்கு இசைந்தேன், பகவத் கிருபை இல்லாதனாலே அனுஷ்டானத்துக்கு இசைவில்லைன்னு. என்ன பண்றது, ரொம்ப தலையெழுத்து அவ்வளவுதான். அந்த மாதிரி பிரபத்து மனலம். சில பேருக்கு பிரபத்தி பண்ண எம்பெருமான் திருவடி அது மட்டும் பண்ணா போதுமா? நம்மளும் சிலது பண்ண வேண்டாமா? இது கொஞ்சம் பண்ணா நாமளும் சில முயற்சி பண்ணா தானே? வாண்டவே வேண்டாம். அதனால பிரபத்தும் அனலம் சீதாமி துக்காகுலஹா. என்ன பண்றது, இப்படி துக்காகுலனாக நான் அப்படியே வருந்துகிறேன். பத்தவும் முடியல, விடவும் முடியல, எதுவும் பண்ண முடியல, நான் இப்படி இருக்கேன். அப்ப இவ்வளவு கவலை என்னடா, நம்முடைய நிலைமை இப்படி இருக்கிறதே அப்படின்னு நம்மை நினைத்தே நான் கவலை கொள்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது தேது சரமம் வாக்கியம் ஸ்மரன் சாரதேகே. ஆனா நீ பார்த்த சாரதியாக இருந்து உன்னுடைய
பரம சுலபனாக நீயே உன்னுடைய அந்த பாரதந்தியத்தை, அதாவது நீயே அந்த சௌலபியத்தினுடைய உன்னுடைய சுவாதந்திரனுடைய பராகாஷ்டையா எம்பெருமான் தன்னுடைய சுவாதந்திரத்தினாலே தானே அவனுக்கு அடிமையாக அந்த அவனுக்கு சாரதியாக ஆனான். அப்படிப்பட்ட உன் சாரதியாக இருந்து கொண்டு நீ கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னாயே இறுதியாக, அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மனதிலே கொண்டு சரமம் வாக்கியம் ஸ்மரன் அர்த்தையே அனுசந்தித்துக் கொண்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அகம்வா சர்வ பாபேபியா, எல்லா பாபங்கள் நீ பண்ணினாலும் சரி பண்ணாலும் சரி, என்ன அடையறதுக்கு என்னெல்லாம் பிரதிபந்தகங்கள் உண்டோ அத்தனையும் நான் போக்குறேன் அப்படின்னு நீ சொன்னிடணும். அத்தை மனதிலே நினைத்து 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 ஏத ஞானம் உபேயிஷோ மமா, இப்படிப்பட்ட ஞானம் சரி எம்பெருமானத்தை எல்லாம் போக்கி விடுவன் அப்படின்னு ஒரு திருடமான ஒரு அத்தியவசாயம். அப்படி ஏன்னா முதல்ல நமக்கு இல்லை, ஆனா எம்பெருமானே அத்தை தந்தருள்கிறான். எப்படியோ ஒரு கதாச்சித்து ஏதோ ஒரு கிருபா விசேஷமணியாக நமக்கு இப்படிப்பட்ட ஏத ஞானம் உபேஷா, அந்த ஞானம் மட்டும் இருந்தா போதும், எம்பெருமான் நன்மை காப்பான். நன்னா தெரியணும் நமக்கு உண்டா உண்டா உண்டா. உள்ளவரங்காவிதாசன் எம்பெருமானார் இடத்துல கேட்டார், எனக்கு அந்த கடற்கரை பார்த்த விபீஷண சரணாகதி வெட்டத்தை எடுத்து எம்பெருமானார் உபன்யசித்தார் ஓலக்கத்தில. இதை கேட்டுட்டு உடனே உள்ளவரங்காவிதாசன் தெரிவிக்கிறார், விபீஷணஸ்து தர்மாத்மான்னு கொண்டாடப்பட்டாங்க. தர்மாத்மான விபீஷனுக்கே இவ்வளவு தடங்கள் சேர்ந்ததுன்னா இவனை ஏத்துக்கலாங்கிறா ஒருத்தர் ஏத்துக்கூடாதுங்கிற இவ்வளவு பட்டிமன்றாங்க நடக்கிறது. நம்ம அடியேனெல்லாம் என்ன செய்வாங்க சொன்னார், நீ கவலையே கொள்ளாதீரும், உமக்கு நாம் உண்டு, எமக்கு பெரிய நம்பி உண்டு, அவருக்கு ஆள வந்தார் உண்டு, அவருக்கு மணக்காலம் உண்டு, அவருக்கு உயர் கொண்டார் உண்டு, அவருக்கு நாகமன்கள் உண்டு, அவருக்கு நம்மாழ்வார் உண்டு, அவருக்கு விஸ்வசேனர் உண்டு, பெரிய விராட்டியார், பெரிய பெருமாள், நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அதனால நமக்கு எம்பெருமானார் திருவடி இருக்கு, நாம் இதை பத்தி கவலையே கொள்ள வேண்டாம். ஏத தியானம் உபேஷா, எம்பெருமானார் திருவடிகளே சரணம். மற்ற ஆச்சாரியர்கள் எபெருமானாரோடு இந்த திருவடி சம்பந்தத்தை நமக்கு உபகாரம் செய்கிறார்கள். உபகாரக ஆச்சாரியர்கள் எம்பெருமானாரே உத்தாரகாச்சாரியர். அப்படிப்பட்ட எம்பெருமானார் திருவடி சம்பந்தம் நமக்கு உண்டோ இல்லையோ. ஏத ஞானம் உபேஷோ மமா சர்வாபராத க்ஷயம் கர்த்தாசி, என்னுடைய அனைத்து அபராதங்களையும் நீ பொறுத்துக் கொள்வாய், அதை எல்லாம் போக்கி விடுவாய். அது கர்த்தாசி, நீ கரிஷ்யசி, நீ அதை போக்கி விடுவாய் என்று திருடோஸ்மி, நான் திருடமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. முன்னாடி என்னுடைய நிலைமையை நினைக்கிறேன், ரொம்ப கவலை கொண்டிருக்கிறேன். இப்போ உன்னுடைய வாக்கியத்தை நினைத்தேன், நான் திருடமாக இருக்கேன். நம்மை பார்த்தால் கவலை, எம்பெருமானை பார்த்தால் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி எம்பெருமான என்ற கடைசி வார்த்தை, என்னையே பத்து நான் எல்லா பாப்பங்களிலும் உன்னை போக்குகிறேன்னு சொல்லியிருக்குவேன். அந்த வாக்கியத்தை நினைத்து 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 நான் கவலையற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை எடுத்துரைத்தார் பக்தர். நமக்கும் எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் என்று இப்படி கவலையற்று இருக்க பிராப்தம் என்று சொல்லி அடியனுடைய வார்த்தையை இத்துடன் நிறைவேற்றுகிறேன். சுருக்கமாக இந்த அனுபவிக்க முடிந்தது. இன்னொரு சமயம் விரிவாக பார்க்கலாம். அபராதம் க்ஷமஸ்வ. ஸ்ரீபராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்கசுதः ஸ்ரீமான் சேசேனேஸ்து பூயசே. श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशमेत्वनः कान्तिमत्यां प्रसूतायेति राजाय मङ्गलम्. श्रीमते रम्यजामातृमीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयान् दिव्यश्री नित्यमङ्गलम्. यो वैतां ब्रह्मणो वेदामृतेनामृतां पुरीं तस्मै ब्रह्मज ब्रह्मा च अयुक्येत्यं प्रजान्तु संभावने.
श्रीमन्श्रीरङ्गस्य मन्मद्गवामनुजं सम्पर्कय नमः श्रीशैलनाथाय बुद्धिविवर्धने प्रसादकरं प्राप्यैकनिर्वाणे ஈரேழாத்மனித்யாத்மானம் ஈரகரணம் வந்தே நிலமானமணி ஆழிவாய் மழைப்பிள்ளை மாயவாழ்வாள் மன்னாரமாமுனிவன் வாழியவன் மாறந்திருவாய் மழைப்பொருளை மாநிலத்தோர் தேவமுறைகளை கொன்றி செய்யாமலை காவிரி வாழிய செல்வாழி நான் வாழிய இமானும் குருநூலும் வாழிய சுந்தரத்திரத்தோடு வாழிய ஐயமேந்திய கோலம் வாழிய கண்ணங்கிய கண்ணினை வாழிய வில்லாசமாளமாமி வாழி கொள்வாடி வாழிய அடியார்கள் வாழ அடியார் வாழ கோபன் கட்டமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலாம் வாழ அடவாழமாமியே நந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணியுத்தரே கடே ஸ்ரீதிந்திரி மூலதாம் மே கோபாய மங்கலம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கல்யாணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்கலம் மனோகிராய யோகீந்திர மானசாம் போஜகானவே யுஷைன நிவாசாய வித்யாதாய மங்கலம் பிரணதாதிராஜாய பிரகிருஷ்ணமசாயினே लोकाय गुरवे नमः श्रीमते सौम्यजामातुर्नीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्री नित्यमङ्गलम्।